रमतेन नायेश्रेषि குறிப்பந்திகாரியுமா விபாதி காரே கருணை ராமானுசாய் கடலத்தில் ஆரே அறிபவன் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை விட்டதற்பின் சிறே உயிருக்குயிராய் அடியே நின்று தித்திக்குமே எம்பெருமான தரிசனம் என்று இதற்கு நம்பெருமாள் பேருக்கு நாட்டு வைத்தார். அம்புவியோர் அந்த தரிசனத்தை எம்பெருமாள் தந்த செயலை அறிவிக்க ராமானுஜருடைய திருநட்சத்திரோத்சவத்தை அவருடைய உபதேசங்களை கொண்டு அனுபவிச்சுட்டு 46 வார்த்தைகள் பார்த்திருக்கோம். உடையவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வங்கியபுரத்தை நம்பிய உபலட்சணமா வச்சுட்டு உபதேசம் பண்றார். பல விதமான உபதேசங்களை பண்றார். பல தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றார். அதுல 46 பார்த்திருக்கோம். இப்ப 47வது பார்க்கணும். 46வது சமாராதனம் அப்படிங்கிற பகவத் ஆராதனம். சமாராதனம் அப்படின்னா பகவானுக்கு பண்ற திருவாராதனம். இது எப்படி பண்ணணும், இதுல என்ன விரோதி வரும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கறத 47ல உடையவர் சாதிக்கிறார். அவர் சாதிச்சதுக்கு வங்கிபுரத்தை நம்பி வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அதை முதல் சென்ற அர்த்தத்தை பார்ப்போம். வியாக்கியானம் வித்யா பிரீத்தி கிரம பீதியாலே செய்கையும் பிரீத்தி போருக்க செய்யாமையும் சோம்பித்து செய்கையும் ஆலிட்டு செய்கையும் பிராத காலத்திலே செய்யாமையும் தனக்கு கையொழிந்த போது செய்கையும் கியாதிக்கு செய்கையும் கூலிக்கு செய்கையும் பலத்துக்கு கேலி செய்கையும் அவன் தந்த காரணங்களுக்கு அடைந்த தொழில் என்று செய்யாமையும் சொரூப ரூப ரூப விருத்தி என்று செய்யாமையும் அவன் நிரபேட்சணன் பூர்ணன் என்று செய்யாமையும் நமக்கு பிரார்த்திக்கும் சபேட்சணன் என்று செய்கையும் தன் வஸ்துக்கு தான் கை கொண்டு அருள்கிறான் என்று செய்கையும் தன் வஸ்துவுக்கு கை கொண்டு அருளுகிறான் என்று செய்கையும் தன் சுத்தியை முன்னிட்டு செய்கையும் கை கொண்டு அருள்கிறான் என்ற சுத்தியை முன்னிட்டு செய்யாமையும் பரசக்திக்கு அவனுக்கு வேண்டுவது என்ன செய்யாமையும் பதார்த்த வைஷமியம் பார்த்து கை கொள்ளும் என்று செய்யாமையும் துஷ்கிருதி பக்தியாலே செய்கையும் பகவத் சமாராதன அத்தியந்தம் சுகரம் என்று செய்யாமையும் அத்தியந்தம் சௌலபியம் கொண்டு ஔதாசீனத்துடன் செய்கையும் அர்ச்சாவதாரமே பரவஸ்து மூச்சென்று செய்யாமையும் தன் ஆச்சாரியனை முன்னிட்டு அவனுக்கு எடுத்து கை நீட்டுகிறோம் என்று செய்யாமையும் அவர்களது மதிகொண்டு செய்யாமையும் சம்சாரிகள் கண்பட செய்யாமையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு திருத்திரை வளைத்து செய்கையும் சாமானிய சாஸ்திரமான முற்றல் சடங்குகள் கொண்டு செய்கையும் சிஷ்டாச்சார சித்தமான திருவாராதன விசேஷமிருந்து செய்யாமையும் அப்படின்னு 20 தர்மசாஸ்திரங்களை இதுல சொல்ற. 20 தர்மசாஸ்திரங்களை சொல்ற. பகவத் ஆராதனம் எப்படி பண்ணணும், எத்த பண்ணக்கூடாது அப்படின்னு. சமாராதனம் அப்படிங்கிறது பகவானுக்கு கைங்கர ரூபமா பண்ற திருவாராதனத்தையே குறிக்கிறது. பகவத் ஆராதனத்தை திருவாராதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவா. அதே பிரீத்தியோட பண்ணணும். பிரீத்தி அப்படின்னா ரொம்ப ஆசை, பகவானுக்கு இது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ணணும், இது கடமை அப்படின்னு பண்ணோம்னா பிரயோஜனம் இல்லை. ரொம்ப பிரீத்தியோடு இந்த திருவாராதனத்தை பண்ணணும். அனன்ய பிரயோஜனமா பண்ணக்கூடாது. அனன்ய பிரயோஜனமா பகவானுக்கு ஆராதனம் பண்றது ஒண்ணுமே பிரயோஜனமா இருக்கு. இது பண்ணா இந்த பலன் கிடைக்கும், திருவாராதன நித்தியமும் பண்ணா அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு பலன் உத்தேசித்து பண்ணக்கூடாது. பகவானுக்கு மாத்திரமே பண்ணணும். அப்படியே பகவான் மேல பிரீத்தியோட எத்த சமர்ப்பிச்சாலும் பகவான் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றது. கிருஷ்ணனே சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரசிஷ்டதி. எனக்கு ஒரு பூ, ஒரு இலை, ஒரு ஜலம் இருந்துச்சுன்னா அவளுடைய அத்தியந்த பிரீத்தி இருந்ததா நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். அப்ப இங்க பிரீத்தி தான் பிரதானம். நம்ம பெரிய பெரிய எல்லா வஸ்துக்களை எல்லாம் நிறைச்சு வச்சுட்டு வந்து பக்தி பூர்வமா பண்ணல, மனசுல பக்தி இல்லை அப்படின்னா அதெல்லாம் வியக்தம். எதுவுமே இல்ல ஆனா மனசுல பக்தி இருக்கிறதுன்னு ஒரே ஒரு புஷ்பத்தை சாதிச்சா மாத்திரமே பகவான் வந்து பெரிய ஆராதனமா எடுத்துக்கிறான். அப்போ பிரீத்தியோட செய்யணும் திருவாராதனம் அப்படின்னா. திருவாராதனம் பண்றப்போ இது சாஸ்திரம் இப்படி எல்லாம் முதல் திருவாராதன கிரமத்தை படிச்சுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுபடி பண்ணணும். இது சாஸ்திரத்தை சொல்லி இருக்கு அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாவது பயப்படணும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் கூடாது, நிஷிதம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. சாஸ்திர விதிக்கு உட்பட்டு அது நமக்கு பண்ணணும். இது நமக்கு வகுத்த கைங்கரியம்னு பண்ணணும். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவம் நமக்கு சமாஷணம் ஆயிடுத்து நம்முடைய கடமை. வகுத்த கைங்கரியம்னா வகுத்த அப்படின்னா இது இன்றியமையாதது, நமக்கு அவசியம் இதை பண்ணே ஆகணும் அப்படிங்கிற பிரீத்தியோட பண்ணணும், ஆசையோட பண்ணணும். ரெண்டாவது திருவாராதனம் பண்றப்ப உற்சாகத்தோட பண்ணணும். துடிப்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அப்படியே அழுது வடிச்சுட்டு
என்னன்னா பெருமாளுக்கு அப்படியெல்லாம் திருவாராதனம் வேண்டியதே இல்லை. அப்ப ரொம்ப ஆசையோட பிரீத்தியோட பகவானுக்கு திருவாராதனம் பண்ணணும். இது ரெண்டாவது. ஏனோ தானோ அப்படின்னு பண்ணக்கூடாது. சோம்பலோடு போய் பகவானுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடாது. அதுல இது ரெண்டாவது. மூணாவது, தனக்கு வகுத்த கைங்கரியமான பூஜையை பிறர் ஏவி செய்யலாகாது. திருவாராதனம்னா அது நம்ம பண்ணணும். நம்ம பெருமாள் அப்படின்னா நம்ம தான் பண்ணணும். நம்ம வீட்டுல இருக்கிற பெருமாளுக்கு சில பேர் என்ன பண்ணுவா, அதுக்குன்னு ஆள் வச்சிருப்பா. ஏன்னா பெரியவாள்லாம் நல்லா வசதியா இருப்பா, ஒரு ஆள் வச்சிருப்பா. நீங்க வந்து காலையில திருவாராதனம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கறது பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுல இருக்கிற பெருமாளுக்கு நம்ம தான் திருவாராதனம் பண்ணணும். இன்னொருத்தர் கொண்டு திருவாராதனம் பண்ணக்கூடாது எந்த காலத்திலயும். அதற்கு உதாரணம் எடுக்கிற ஆலிட்டாதி தொழுவோவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுறா. தர்மசாஸ்திரத்துல இருக்க பிரமாணம் மகிஷி ஸ்வேதத்துக்கு ஆளிடுவார் உண்டோ அப்படின்னு. ஒரு கணவனும் மனைவி இருக்கிற, மனைவியோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆள் வைப்பாளா? வைக்க மாட்டான். அந்த மாதிரி பகவான் மகிஷி ஸ்வேதத்துக்கு தன்னுடைய பத்னியோட அவ சந்தோஷப்படணும்னு இன்னொரு ஆளை வச்சிருக்க முடியுமா? அப்படி வைக்க முடியாது. அதே மாதிரி பகவானுடைய திருவாராதனத்துக்கு நம்ம தான் பண்ணணும் மொழிய. அதற்குன்னு ஒரு ஆள் விட்டோம்னா அதுல என்ன அனர்த்தம் வருமோ, எவ்வளவு அபசாரம் வருமோ அந்த அபசாரமானது வந்துடும். இன்னொருத்தர் வச்சு திருவாராதனம் நம்ம வீட்டுல பண்ணணும். நம்ம பெருமாளுக்கு நம்ம தான் பண்ணணும். அது பண்றது நமக்கு வந்து சரியான காலத்துல பண்ணும். வேற வழி இல்ல அப்படின்னு பண்றது, கண்ட நேரத்துல பண்றது, நமக்கு கால அவகாசம் இல்லைன்னா பரவாயில்ல. இப்ப வேலைக்கு போகணும் 6 மணிக்கு அப்படின்னா ஒரு 5:30 5:45 பண்ணோம்னா பரவாயில்ல. நமக்கு அன்னைக்கு லீவாவே இருக்கும். அன்னைக்கு சீக்கிரம் ஏதாச்சும் காரியத்தை பண்ணணும் அப்படிங்கறக்காக இதை முதல் பண்ணிடுவா. ஏன்னா பகவான் தானே எதுவும் கேட்க மாட்டாரு. அதனால 5:30 பண்ணிடுவா. இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு லீவு, பகவானுக்கு லீவுன்னு விட்டுருவா. அப்படி எதுவுமே விடக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு சௌகரியத்தை பார்த்துட்டு காரியத்தை பண்ணக்கூடாது. கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போறவா அதெல்லாம் சரி, குழந்தைகள் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு அனுகூலமா பண்ணிக்கலாம் இல்லையா. இல்லாட்டி லீவ் அன்னைக்கு அப்படின்னா ஒரு 11 மணி சுமாருக்குதான் பகவத் ஆராதனத்துக்கான காலமே. 11 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி காலக்ஷேபாதிகள் எல்லாம் பாராயணங்கள் திவ்ய பிரபந்தங்களை சேவிச்சுட்டு 11 மணிக்கு மேல பகவத் ஆராதனம் பண்ணிட்டு அப்புறமா பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாம். இன்னைக்கு 11 மணிங்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் 2 நேரம் தான் சாப்பிடுவா. ஒண்ணு 11 மணிக்கு திருவாராதனம் பண்ணி 12 மணிக்கு சாப்பிடுவா. அப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கு 6 மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு பூர்த்தி பண்ணிடுவா. இன்னைக்கு நம்மளுக்கு அப்படி இல்லை. 3 4 ஆயிடுச்சு. 3 இருந்தது இப்போ 4 வரைக்கும் எல்லாம் கொண்டு போயிட்டார். அப்போ 3 நேரம் சாப்பிடுவா. காலையில ஒரு 9-9:30 சாப்பிடுவா. அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ணணும். அதுக்காக நேரம் கட்ட நேரத்துல பண்ண ஒரு 9 மணியாவது பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் காரியம் இருக்கு, வெளியில போறோம், அப்படி முடியாது, பகவத்தாரா நிறுத்தக்கூடாதுன்னு பண்ணலாம் முடியும். நம்ம வீட்டுலதான் இருக்க போறோம்னா அப்படியெல்லாம் நமக்கு ஒழுங்கு இஷ்டத்துல பண்ண முடியாது. காரணம் இருந்தா சரி, மற்ற சமயத்துல போய் பண்ணக்கூடாது. இது 4வது. 5வது, பகவத்தாராதனம் பண்ணா மற்றவன் நம்மள பெருமையா நினைப்பான். நான் டெய்லி திருவாராதனம் பண்றேன் அப்படின்னு சொன்னா நமக்கு பெருமை வரும் அப்படிங்கறக்காக பண்ணக்கூடாது. பகவான் மேல பிரீத்தி இருக்கனால பண்ணணும் முடிய, அது பண்றதுனால எனக்கு பெருமையா சுத்தி இருக்கிறவள நீ கொண்டாடுவா அப்படிங்கறக்காக ஒரு காலமும் பகவத் ஆராதனத்தை திருவாராதனத்தை பண்ணக்கூடாது. 6வது, கைகூலி வாங்கும் தொழிலாக பகவத் ஆராதனம் பண்ணக்கூடாது. சில பேர் சம்பாவனை வாங்கிட்டு எடுத்துன்னே இருக்கிற காயில வந்து வீட்டுல இருக்கிற பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு போயிடுவான். அப்படி கைகூலி கொண்டு இருக்கிறவள அவள் அர்ச்சகளாக இருப்பான். அந்த காலத்துல வந்து திருவாராதனம் பண்ணிட்டு போயிடுவான். அப்படிப்பட்டவர்களை நாமளும் கை கொள்ள கொண்டாத, நம்மளும் போய் இன்னொரு வீட்டுல தினம் வந்து திருவாராதனம் பண்ணுவா உங்களுக்கு இத்தனை அப்படின்னு மாச சம்பளம் மாதிரி பேசிட்டு அதை பண்ணக்கூடாது. அப்படி ஒரு பிரயோஜனத்தோட பகவத் ஆராதனம் பண்ணக்கூடாது. 7வது, காமிய கர்மங்களை குறிப்பிட்டு ஒரு பகவத் ஆராதனம் பண்ணக்கூடாது. காமிய கர்மா அப்படின்னா ஏதோ ஒரு பலனை உத்தேசிச்சு, பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு படிப்பு வரணும், பையனுக்கு குழந்தை பிறணும் அப்படிங்கறக்காக திருவாராதனம் பண்ணக்கூடாது. பகவானுடைய போக்கியத்துக்காக மாத்திரமே பண்ணணும் முடிய ஒரு காமியமான ஒரு பலனை உத்தேசித்து அப்படி ஒரு திருவாராதனத்தை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொரூப விரோதி ஆயிடும். வைஷ்ணவர்களுக்கு சொரூப விரோதி ஆயிடும். அப்படிப்பட்ட திருவாராதனத்தை நாம் பண்ணக்கூடாது. 8வது, தன்னை வாங்கி உஜ்ஜீவனம் பெற அவன் தந்த கரணங்களிவை இவற்றை கடைந்த தொழில் அவனை பூஜைக்கு என்று உணர்ந்து பிரீத்தியோடு பண்ண. எதுக்கு திருவாராதனம் அப்படின்னா இந்த வசதியெல்லாம் பகவான் கொடுத்தது. எதெல்லாம்? இந்த வீடு, இந்த குடும்பம், ஒரு நல்ல ஹிதமான குடும்பம், வைஷ்ணவ சம்பந்தத்தை ஏத்திருக்கா, குழந்தைகள், பேரன்கள், இப்படி எல்லாம் அந்த பகவான் நம்மள சௌக்கியமா தான் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம் கர்மத்தின் அடியா வந்திருந்தாலும் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி கொடுத்து வச்சவே இல்லை. இன்னைக்கு இன்னத்துக்கு இன்னது காலட்சேபம் அனுபவிக்கிறோம். முடியல வர முடியுது தானே. எத்தனை பேர் இன்னத்துக்கு வந்து வேலை பண்ணாதான் சாப்பாடுன்னு இருப்பா. யோசிச்சு பாருங்க. 7 மணி ஆச்சுன்னா வேலைக்கு போனாதான் சாப்பாடு சாயந்தரம் அப்படிங்கிறவ இருப்பா.
இதை பத்தி எல்லாம் தெரியாதவன் இன்னும் எத்தனை பேர் இருப்பா லோகத்துல? நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே இருப்பா. அப்ப அவளையெல்லாம் விட பகவான் நம்மள நல்லாவே வச்சிருக்கிறார். அப்போ அப்படி நல்லா வச்சிருக்கிற பகவானுக்கு நாம் பிரதிபகாரமா இது பண்றோம் அப்படிங்கிற கிருதஜ்ஞையோட பண்ணணும். வேற எதுக்கும் இல்ல. என்னை சௌக்கியமா தானே வச்சிருக்க, எல்லாத்தையும் கொடுத்திருக்க, இதோ மோட்சத்துக்கு கூட நாளைக்கு கொடுக்க போற, சமாஷனம் ஆயிடுத்து. அப்ப இதுக்கு மேல பகவான் என்ன கொடுக்கணும்? பகவான் கிட்ட இருக்கிற உயர்ந்த வஸ்துவே நமக்கு கொடுத்துட்டா. அப்ப அந்த கிருதஜ்ஞை, அந்த நன்றியோட பகவானுக்கு ஆராதனம் பண்ணணும். அதுதான் நம்ம சொரூபம். அந்த பிரீத்தி இருக்கணும் நமக்கு. 9வது, நம்முடைய சொரூபமே பகவானுக்கு ஆட்பட்டு இருக்கிறது, அவனுக்கு அனுகூலமா இருக்கிறது அப்படின்னு தெரியணும். நம்ம ஒரு காரியத்தை எடுத்தோ, நம்ம முயற்சினாலேயோ நம்ம செயல்னாலேயோ எதுவும் நடக்காது. அப்ப இந்த திருவாராதனம் கூட பகவானுடைய பிரீத்தி, பகவான் மனசு வச்சா மாத்திரம் நல்லா நடக்கும்னு அவங்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கிட்டு திருவாராதனம் பண்ண. எப்படியுமே திருவாராதனத்துல முதல் பகவான் கிட்ட அனுமதி கேட்கணும், யோகிதை கொடு அப்படின்னு. ஏன்னா யோகிதை தான் நமக்கு இல்லையே. அப்ப யோகிதை கிஞ்சித்தாவது கொடுன்னு வேண்டிக்கணும். ஏன்னா நம்முடைய காரியமோ நம்முடைய செயலோ நம்முடைய புத்தியோ பகவான் ஆராதனம் பண்றதுக்கு இல்லை. அதனால அவன்கிட்டயே அதை வாங்கிட்டு அப்புறமா ஆராதனம் பண்ணணும். 10வது, எம்பெருமான் அவாப்த நமஸ்தகாமன், எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றும் பூர்ணன், நிரபேட்சன், பிறரிடம் எதையும் பெற வேண்டிய நிலை அவனுக்கு இல்லை. நாம் அவனுக்கு ஒன்றையிட்டு பூஜைக்காக நம் சொரூபம் நிறம் பிறகிக்கா அவன் கொடுப்பதை எதிர்பார்த்து நிற்பதல்ல என்று உணர்ந்து செயல்படுவார். பகவான் அவாப்த நமஸ்தகாமன், அவனுக்கு எது வேணா அவனே பண்ணிக்க முடியும். நம்ம திருவாராதனத்தில் நம்ம 4 புஷ்பத்தை சமர்ப்பிச்சோம்னா அதுதான் அவனுக்கு போக்கியங்கிறதால இல்லை. அவனுக்கு எல்லாமே இருக்கிறது, அவனே அவனுடைய காரியத்தை பண்ண முடியும். ஆனாலும் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறான், நம்மளுடைய ஜீவனத்துக்காக திருவாராதனத்தை கொடுக்குறான் ஒழிய நம்ம பண்ணாதான் அவனுக்கு ஆச்சு அப்படிங்கறது ஒரு காலமுமே இல்லை. அவனாலேயே எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு சந்திரன் சமர்ப்பிச்சோம்னா அதுதான் பெரிய இதுவா, அவனுக்கு சந்திரமே இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறான்னு பெருமை. அப்போ நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு சந்தனத்தை சமர்ப்பிச்சுண்டு 5000 ரூபாய்க்கு ஏதாவது எதிர்பார்த்து ஒரு விண்ணப்பம் வச்சோம்னா அது எப்படி அசட்டுத்தனமா போயிடும். அப்போ எல்லாம் வச்சிருக்கவன் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு கொடுக்குறாங்கிறது தெரிஞ்சுட்டு திருவாராதனம் பண்ணணும். அவனுக்கு நம்மளால ஆக போறது ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு விசுவசிக்கணும். அவன் சர்வ ஜெகத் சுவாமியாக உள்ளதெல்லாம் அவனுடைய சொத்து. நாம் ஒரு உணவையோ கனியோ சமர்ப்பித்தால் அவன் தன் சொத்தை ஸ்வீகரிக்கிறான் என்று நாம் கொடுப்பது ஒன்றும் கிடையாது என்று எண்ணுவான். இந்த லோகமே அவனுடைய சொத்து தான். அப்ப நம்ம பண்ற தலிகை, ஒரு பழத்தை சமர்ப்பிக்கிறோம், ஒரு ஆரஞ்சு சமர்ப்பிக்கிறோம், அது பகவானுடைய சொத்து தான். அப்ப அவனுடைய சொத்தே தான் எடுத்து கை காட்டுறோம். நம்ம ஏதோ நம்ம சம்பாதிச்சோம், நம்ம வச்சிருக்க சொத்து, அது தலிகையா சமர்ப்பிச்சிருக்கோம், வஸ்திரமா சமைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இது எல்லாமே அவனுடைய சொத்து. அவனோட சொத்தை எடுத்து நம்ம கை காட்டுறோம், அவ்வளவுதான். அதனால நம்மளோட எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. நம்ம சமர்ப்பிக்கிற தலிகையோ, நம்ம சமர்ப்பிக்கிற புஷ்பங்களோ, வஸ்திரங்களோ, ஆபரணங்களோ, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் அவனுடைய சொத்து தான், அவனோட தான் அவனுக்கே சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற அந்த புத்தி வேறு. அவன் எப்போதுமே சுத்தஸ்தன், மாசற்றவன் என்று அமலன் என்று அவனை பூஜிக்க வேண்டும். அதனால் நாம் சுத்தி அடைகிறோம் என்று நினைக்க வேண்டும். ஆனா பெருமாளுக்கு ஸ்நானம் எல்லாம் பண்ணிக்கிறோம், திருமஞ்சனம் அப்படின்னா அவன் அழுக்காக இருந்தான், நம்ம திருமஞ்சனம் பண்ணுவோம் சுத்தமாயிட்டான அர்த்தம் இல்லை. அவன் எப்போதுமே சுத்தனானவன், எப்போதுமே அவனுக்கு மாசன்றது இல்லை. அப்ப எதுக்கு திருமஞ்சனம் பண்றல அப்படின்னு நம்ம அழுக்கா இருக்கிறோமே. பெருமாள் திருமஞ்சனம் பண்ணிட்டாரா நம்ம அழுக்கு போறது. அமலனா இருக்கிற பகவான் திருமஞ்சனம் கண்டருள்னான் அப்படின்னா நம்ம மாசெல்லாம் போகிறது. அதுக்காகவே நாம் சுத்தி அடைகிறோம் அப்படின்னு சாஸ்திரமும் சொல்றது. அதுக்காகவே நாம் பண்ணுகிறோம் அப்படின்னு பண்ணணும். திருவாராதனம் பண்றப்போ சரியா ஸ்நானம் பண்ணிருக்கணும், நித்திய கர்மானுஷ்டானங்கள் பண்ணிருக்கணும், பிரபன்ன தினச்சரியாய் இருக்கிறது, அதெல்லாம் சரியா பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடிதான் திருவாராதனம் பண்ணும். எடுத்ததும் அப்படியே ஸ்நானம் பண்ணி வந்தோம் உடனே எடுத்ததும் திருவாராதனம் அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் நித்திய கர்மானுஷ்டானம் இருக்கிறது. அவ வர்ணத்துக்கு தகுந்தபடி அதை முடிச்சுண்டு அப்புறமா பகவத் ஆராதனம் பண்ணும். வர்ணாசிரம நித்திய அனுஷ்டான கிரமமே ஒரு பகவத் ஆராதனம். நம்ம பார்த்தோம், வேதவியாசர் சொல்ற ஒருத்தன் சரியா வர்ணாசிரமத்தை கடைபிடிச்சான் அப்படின்னாவே அது பெரிய பகவத் ஆராதனமா இருக்கும். அதோட சேர்ந்து இந்த திருவாராதனமும் இருக்கணும். 13வது, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மன தூய்மை இருக்கணும். எல்லா வழியில எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டோம், எல்லா வஸ்திரம் எல்லாம் சரியாக கட்டிருக்கோம், மனசலுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அந்த மனசுல கூட பகவானுக்கு திருவாராதனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ மனசு சுத்தமா இருக்கணும். அவன்கிட்ட போறப்ப பயப்படணும். நமக்கு எப்போதுமே அப்பான்னு சொல்லி கொஞ்சம் வைஷ்ணவ கொஞ்சம் பயமும் விட்டு போயிடுது. பெருமாள் எப்படி வேணா போயிடுறதா அப்படின்னா அதுவும் அதான். ஒரு பக்கம் அப்படி நினைக்கணும், இன்னொரு பக்கம் சர்வேஸ்வரனான பகவான் நினைக்கணும்.
இப்ப நம்ம மனசுல சுத்தி இல்லை அப்படின்னோம்னா போறக்கு கூசணும், இப்படி பகவான் கிட்ட போறமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது 14வது, அவன் எந்த உயர்ந்த வஸ்துக்களுக்கும் ஆசைப்படுறதில்லை. பெரிய பெரிய விலை உயர்ந்த வஸ்துக்களை கொண்டுதான் எனக்கு ஆராதனம் பண்ணும், பெரிய பெரிய புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. மனசு சுத்தமோட எவ்வளவு சின்ன வஸ்து நீங்க சமர்ப்பிச்சாலும் மகாபூர்ணனால பகவான் அதை ஏத்துக்கிறார். அதனால என்ன வஸ்துங்கிறது முக்கியம் இல்ல, எந்த பாவனத்தோடு சமர்ப்பிச்சோம் அப்படிங்கறது முக்கியம். அது 14வது. 15வது, பகவத்தாராதம் மிக எளியது, சமசாதனமற்றது, மகிழ்ச்சியும் மன அமைதியும் தருவது என்று செய்ய வேண்டும். இது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நமக்கு புரியாது அப்படின்னு பயப்படக்கூடாது. இது ரொம்ப எளியது, சிரேஷ்டமானது, இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. யாருக்கு? நம்மளுக்கும் பகவானுக்கும். அப்ப சந்தோஷத்தை உத்தேசித்து இது பண்றோம்னா ரொம்ப சந்தோஷத்தோட பகவத் ஆராதனத்தை பண்ணணும். 16வது, அர்ச்சாவதார் எம்பெருமானின் சௌலபியம் கண்டு அலட்சிய புத்தி சிறிதுமில்லாமல் பூஜிக்க வேண்டும். பெருமாளுக்கு நமக்காகவே அந்த பெண்ணானார் வணங்கும் சொல்லின்னு அர்ச்சாவதாரத்தை எடுத்து நிக்கிறார். நம்ம வீட்டுல பரியந்தம் ஒரு விக்கிரக ரூபத்துல வந்து நிக்கிறார். எதுக்கு அப்படின்னா அவனுக்கு சக்தி இல்லாமையா? நம்ம திருமஞ்சனம் பண்ணாதான் அவன் பண்ணிக்கணும், அவனா பண்ணிக்க மாட்டான் அப்படின்னா அப்படி இல்ல. அவன் எதுக்கு? நமக்காக வந்து சக்தனாக இருந்து அசக்தனை போல நம்ம வீட்டுல வந்து நிக்கிறான். நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். நம்ம அதுல போய் என்ன பண்ணிடுவோம்? விசுவாசம் இல்லாம இது வந்து அவளுடைய சௌலபியம். பெரியவன் நமக்காக இறங்கி வந்து நம்ம குடிசையில நிக்கிறான். ஒரு அர்ச்சாவதாரம் நம்மளுக்குன்னு வந்து நிக்கிறான். நம்ம அந்த அவனுடைய எளிமை புரிஞ்சுக்காம நம்ம இட்ட வழக்காதான் அவன் இருக்கிறான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்புறம் அந்த திருவாரணம் சோபிக்கார். அப்ப பெரிய சக்தி இருக்கிற பகவான் நமக்காக வந்திருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு பரியந்தம் வந்திருக்கிறான் அப்படின்னு. 17வது, அர்ச்சாவதாரமே பரத்துவம். எம்பெருமானின் சாநித்தியம் இங்கு பரிபூர்ணமாக உண்டு என்று பூர்ண விசுவாசம் மிகவும் அவசியம். அர்ச்சாவதாரம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அர்ச்சாவதாரம்னே எப்போதுமே நமக்கு வந்து பரவாச தேவன்னா பெரிய நம்பிக்கை, கிருஷ்ணன் ராமன் அத வாய் திறந்துட்டு பார்ப்போம் பெரிய பிரபாவத்தோடு. நம்ம வீட்டுல இருக்கிற பெருமாள் அது வந்து விக்கிரகமா இருக்கலாம், சாலாகிரமமா இருக்கலாம், இல்ல சித்திர ரூபத்துல கூட படமா இருக்கலாம். அப்படின்னா நம்ம வீட்டுல தானே ஏன் அப்படின்னா அதை நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும். இந்த விக்கிரகத்தை நம்ம தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஏதோ ஒரு ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய்ன்னு சொன்னா அதை நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம், போட்டோ வாங்கியிருக்கோம். அதனால நமக்கு ஒரு புத்தி என்ன அப்படின்னா இந்த பெருமாளும் நம்ம தான் வாங்கியிருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு அதுல பெரிய இது வைகுண்டநாதனா இருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு விசுவாசம் வர்றதில்லை. நம்ம அளவுக்கு நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப பிடிக்குது, எல்லாத்துக்கும் போக்கியமா இருக்கு, பெரிய அதே பகவான் தான் அப்படிங்கிற பயம் வருதா அப்படின்னா வரமாட்டேங்குது. ஆனா தெரிஞ்சுக்கோங்க, அத்தனை பகவானுமே ஒண்ணுதான். இதான் நேற்று சொன்னது. அதே வைகுண்ட பத்தி தான் உங்க வீட்டுல இருக்கிற பெருமாளாக வந்து சேவை சாதிக்கிறார். நீங்க ஸ்ரீரங்கம் எல்லாம் விட்டுருங்க, உங்க வீட்டுல இருக்கிற அர்ச்சாவதாரமே அதே, உங்க இருக்கிற சாலாகிரமும் அதேதான், உங்க வீட்டுல இருக்கிற ஒரு சித்திரப்படமும் அதே சக்தியோட தான் பகவான் இருக்கிறார். அங்கெல்லாம் குறைச்சிக்கிறது இல்லை. சரி, நம்ம ஸ்ரீரங்கம்னா 100 விழுக்காடு சக்தியோட இருப்போம், இவா வீட்டுலன்னா 50, இவா வீட்டுலன்னா 20, இவா வீட்டுலன்னா 10 அப்படின்னு இல்லை. நம்ம வாங்கினாலும் அந்த பகவான் பகவானே அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும். அவன் நம்ம வீட்டுக்கு வந்து தமருகந்த பகுருவம் தானே எவ்வண்ணம் சித்தி தமையாது இருப்பாரே அவ்வண்ணம் ஆயிலானா. நம்ம பக்தர்கள் என்ன ரூபத்துல பகவான் ஆசைப்படுறானோ அந்த ரூபத்துல வந்துடுறான். அவனுக்கு அதுல ஒரு ஆசை இல்லை. எனக்கு ரங்கநாதன் தான் பிடிக்கணும், எங்க வீட்டுல ரங்கநாதனே இருப்பேன். உங்களுக்கு திருவேங்கடமுடையான் பிடிக்கணும், உங்க வீட்டுல திருவேங்கடமுடையானவே வந்து நிக்கிறேன். எந்த ரூபத்துல வேணுமோ, எந்த உலோகத்துல வேணுமோ, எனக்கு மரம் வேணும்னா மரத்தில் நிக்கிறேன். உங்களுக்கு தங்கத்துல பண்ண முடியும்னா தங்கத்துல பண்ணிக்கலாம். அப்ப நம்மகிட்ட வழக்கு நான் தான் முடிவு பண்றேன். இன்னைக்கு மஞ்சள் வஸ்திரம் இருந்தாலும் மஞ்சள் வஸ்திரம் கட்டிக்கிறேன். இன்னைக்காக சொல்றான் எனக்கு பிடிக்கல சிவப்பு வஸ்திரத்தை கட்டு, இந்த ஆபரணத்தை போடாது, அப்படி எல்லாம் இல்ல. தன்னை தாழ விட்டுக்கிறான் நமக்காக. அவ்வளவு பெரிய பெருமாள் நமக்காக தாழ விட்டு இந்த அடியார்களுக்காகவே இருக்கிறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அர்ச்சாவதாரம் தான் பரத்தம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பரவாச தேவனும் இவனும் ஒன்னேதான், சமத்தட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது அவனுக்கு இருக்கிற அத்தனை சக்தியும் உங்க வீட்டுல இருக்கிற பெருமாளுக்கே இருக்கு. நீங்க திவ்ய தேசம் சன்னதிகளுக்கு கூட போக வேண்டியது. உங்க வீட்டுல திரும்பி பாருங்க, அங்க இருக்கிற பெருமாளுக்கு அத்தனை இருக்கு. மோட்சத்தை அவனே கொடுத்தா அவனே கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற அதை தெரிஞ்சுக்கணும். அதனால அது தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதுல என்ன ஆகுதுன்னா ஒரு சுலபமான பரம் வந்துடும். நம்ம வீட்டுல நம்ம வாங்கினது அப்படின்னு ஆயிடும். அப்படி இல்லை, நம்ம வாழ்நாளும் அது பரத்வமே அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். 18வது, பகவத் ஆராதனம் ஆச்சாரிய அனுமதி கொண்டு செய்யும். பகவத் ஆராதனம் பண்ணோம்னா ஆச்சாரியனுடைய அனுமதி கொண்டுதான் செய்யணும். அப்ப மானசீகமா முதல்ல ஆச்சாரியனுடைய தனியன்னு சொல்லி அவனுடைய ஆச்சாரியன் கிட்ட அனுமதி வாங்கினாதான் நினைச்சிருந்து திருவாரணம் பண்ணணும் திரும்ப. இதுக்கு பாஞ்சராத்திர ஆகமம் சொல்றது, உங்க வலது கை கொண்டு தானே திருவாராதனம் பண்றேன். உங்க வலது கைய முதல்
உங்க ஆச்சாரியனை தியானம் பண்ணணும். ஆச்சாரியனே, இந்த வலது கையில, என்னுடைய வலது கையில நீ வந்து இருந்து, இப்ப இது எல்லாமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீங்க பெண்கள் எல்லாம் தலிகை சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம கையை கொண்டு பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பிச்சிடக்கூடாது. ஆண்கள் எல்லாம் திருவாராதனம் பண்றேன் அப்படின்னா அந்த கையை கொண்டு திருவாராதனம் பண்ணிடக்கூடாது. அப்போ முதல் கையை பார்த்து வேண்டிக்கணும். இந்த கையை, நம்ம கையை கொண்டு திருவாராதனம் பண்ற யோகிதை நமக்கு இருக்கானே இல்லை. அப்ப கையில ஆச்சாரியன் நீ வந்து இருக்கணும். இது ஆச்சாரியனுடைய பெருமாள் கிட்டே விண்ணப்பிக்கிறது. ஆச்சாரியனுடைய கையா ஸ்வீகரிச்சுக்கோ, என்னுடைய கையா நினைச்சிடாத. ஆச்சாரியன் கிட்ட வேண்டிக்கணும், நீ இந்த வலது கையா இருந்துட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணு அப்படின்னு. அப்ப நம்ம சம்பிரதாயத்துல என்னதான் நம்ம திருவாராதனம் பண்ணாலும் நம்ம ஆச்சாரியன் பண்ணதாவே உத்தேசம். அதை வேண்டிட்டுதான் பழிய சமர்ப்பிக்கணும், புஷ்பம் சாத்தணும். எதா இருந்தாலுமே நம்மளா சாத்திடக்கூடாது. நம்ம வலது கையா ஆச்சாரியனாவே நினைக்கணும். அவருடைய தனியனை சொல்லி நீ வந்து இந்த திருக்கையில இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்டே இந்த திருவாராதனத்தை பண்றார் அப்படின்னு கொண்டே பண்ணணும். இது 18வது. பகவத் ஆராதனம் ஆச்சாரியன் அனுமதி கொண்டே செய்ய வேண்டும், சமாஷ்ணமானவாழ்லாம். அப்புறம் சங்கல்பம், நமக்கு எது சங்கல்பம் அப்படின்னா, இது 18வதுல இன்னொரு பாகம் சொல்றது. சங்கல்பம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சங்கல்பம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து வீடு வேணுங்கிறதுக்காக பண்ணுவா, ஒருத்தர் குழந்தைகள் வேணுங்கிறதுக்காக. இப்போ திருக்கல்யாணோத்சவம் எல்லாம் கோயில் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் ஒவ்வொரு சங்கல்பம், வியாபார அபிவிருத்தி அப்படின்னு எதனா சொல்றேன். அப்ப நமக்கு சமாஷணமானவாளுக்கு நம்மளுக்கு என்ன சங்கல்பம்னா ஒன்னே ஒண்ணுதான், பகவத் கைங்கிற ரூபேன இல்ல பகவத் பிரீத்தியன. இது ரெண்டு சங்கல்பம் தான். நான் கல்யாணோத்சவம் பண்ணுவேன், பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் பண்ணுவேன், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவேன், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுவேன். ஆனா சங்கல்பம் வந்து அப்படியே அடுக்க கூடாது. ஆனா தானிய அபிவர்த்தியத்தம், வியாபார அபிவிருத்தி சித்தியத்தம் அப்படின்னா அடுக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு ரெண்டு சங்கல்பம் தான். பகவத் ஆக்னிகா, பகவத் கைங்கிர ரூபேன, இல்லைன்னா பகவத் முகாலோசனை, பகவான் சந்தோஷத்துக்காக பண்றேன் அப்படிங்கிற 2 சங்கல்பத்தோட தவிர வேற எந்த சங்கல்பமே ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இல்லை. அது தவிர வேற எதுக்குமே கைங்கரியம் பண்ணக்கூடாது. 19வது. சம்சாரிகள் சொரூப ஞானம் அற்று சேர அனுஷ்டானம் இல்லாதவர்கள் கண்பட பகவராதனம் பண்ணுகை தகான். யாரெல்லாம் சமாஷ்ணமாகலையோ அவ பார்க்கும்படி பகவானுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடாது. சமாஷ்ணமானவா மாத்திரமே பார்க்கும்படி பகவானுக்கு திருவாராதனம் பண்ணும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருந்தால் அவர்கள் கண்படாதபடி திரையிட்டு போட்டு செய்வது தகாதர்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோஷ்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, பொதுவா வைஷ்ணவர்கள் இருந்தா அப்படின்னா பெருமாளுக்கு தெரிய சாத்தக்கூடாது. அவள் எல்லாம் பார்க்கும்படியே திருவாராதனம் பண்ணணும். தலிகை மாத்திரம் தலை சேர்த்துண்டு சமர்ப்பிக்கிறது. இல்ல சம்சார ஜனங்கள் இருந்தா, இன்னும் சமாஷ்டானம் ஆகல அப்படின்னா அவெல்லாம் சேவிக்கும்படி, அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா அவ சேவிக்கும்படி திருவாராதனம் பண்ணக்கூடாது. இது பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கும் எத்தனை யாரு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு. இது 19வது. 20வது. திருவாராதனத்தை சிஷ்டாஷ்டானம் இருந்து அதனின்று மாறாமல் மேலையா செய்வர்கள் படி விசேஷம் இருந்து பண்ண வேண்டும். நம்ம பூர்வாச்சாரியர்கள் இப்படிதான் திருவாராதனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. ஆகமன் சொல்றது, நம்முடையவர் நித்தியம்னு ஒரு கிரந்தத்தை சாதிச்சிருக்கார். அதுல நித்திய கர்மானுஷ்டானம், காலையில எந்திரிக்கிறது இருந்து பகவத்தாராதனத்தை விபுலமா சொல்லி கடைசியில சயனம் வரைக்கும் எல்லாம் சொல்லியிருக்கா. அது கொஞ்சம் பகலமா இருக்கிறது. அதனால மணவாள மாமணிகள் அதுக்கு ஜீயர் படி அப்படின்னு ஒரு திருவாராதன கிரமம் அனுகிரகம் பண்ணியிருக்க. இது எல்லாருக்குமே எல்லாருமே எல்லாம் பிரபந்தங்களை கொண்டும் அந்த திருவாராதன கிரமம் இருக்கிறது. அதை கத்துண்டு எல்லாம் திருவாராதனம் அதுபடி செய்யலாம். அப்ப மேலையா செய்வனர்கள் நம்ம பூர்வாச்சாரர்கள் என்ன சாதிச்சாலோ அதுபடி இந்த திருவாராதனம் நடக்கணும் அப்படின்னு திருவாராதனத்தை பத்தி சொல்றார். அதுக்கு அடுத்தது 21வது. மந்திரம் என்று திருமந்திரத்தை திருவஷ்டாட்சரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழ்த்திய என்று திருமந்திரம் தான் மந்திர ராஜா. அதை பிறகு வச்சு திருவாராதனம் பண்ணும். பெருமாளுக்கு எது சமர்ப்பிச்சாலும் அந்த திருமந்திரத்தை கொண்டே சமர்ப்பிக்கணும். திருமந்திரத்தை சொல்லிட்டு அதோட சேர்த்து துவயம், இந்த 2 துவயம் வந்து துவய மந்திரத்னமாக இருக்கிறது. இது 2மே பிரயோகம். நீங்க புஷ்பம் சமர்ப்பிச்சாலும் சரி, பகவானுக்கு அர்க்கிய பாத்தியங்கள் எது சமர்ப்பிச்சாலும் சரி, அது வந்து திருமந்திரத்தையும் துவயத்தை கொண்டு சமர்ப்பிக்கணும். இதுல வந்து ஜீயர்படி திருவாராதனத்தை பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கா. மணவாள மாமணிகள் இதற்குன்னு ஜீயர்படி அப்படின்னு திருவாராதனம் கிரமம் சமர்ப்பிச்சிருக்கா. அதை கொண்டு பார்த்திருக்கலாம். 22. பகவத்தாராதனம் பண்ணும் போது அதிலேயே கவனமாய் அன்புடன் பண்ண வேண்டும். பகவானுக்கு ஆராதனம் பண்றோம்னா கவனம் அதுல இருக்கணும். சுத்தி இருக்கிற மேல கவனம் இருந்துட்டு பகவத் ஆராதனத்து மேல கவனம் இல்லாம போயிருக்க பண்றது ஒரு 1/2 மணி நேரமா என்னமோ அதுல கவனம் எல்லாம்
எல்லாம் அது மேல இருக்கணும். மனதை வேறு விஷயத்துல அலைப்பாயிருக்கணும். 23வது பகவானிடம் அவன் அடியார்கள் பாகவதர்கள், குறிப்பாக ஆழ்வார்கள் ஆச்சார்கள் எவ்வித குறியில்லாதவர்கள், விண்ணுராலும் சீரியர் என்கின்றபடி மேன்மையுள்ளவர்கள். இது இருந்து எம்பெருமானுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியருக்கும் உபக்கிரமங்களிலே வாசி காட்டாமல் அனுஷ்டிக்க வேண்டும். பெருமாள் மாத்திரம் நம்ம வச்சுக்கிறது இல்ல, திருவாரூரத்துல ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் வச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு படி போனா சன்னதிகளும் கூட ஆழ்வார்கள் இல்லைன்னு நம்ம ஆச்சாரியர்கள் போய் அங்க தீர்த்த பிரசாதம் ஸ்வீகரிக்க மாட்டோம். அது பெரிய விஷ்ணு சன்னதியா இருந்தாலும் சரி, முதல் போனதும் நம்மாழ்வார் இருக்காரா, உடையவர் இருக்காரா அப்படின்னு தான் இன்னைக்கும் பார்ப்பா. தேசியன் இருக்காரா, மணவாள மாமணிகள் விக்கிரகம் இருக்கிறதா, அந்த அவளுக்கெல்லாம் திருவாராதனமாயி பெருமாளுக்கு திருவாராதனமாயி இவளுக்கு தீர்த்த பிரசாதம் சமர்ப்பிச்சிருந்தா மாத்திரம்தான் தீர்த்தமே ஸ்வீகரிப்பா நம்ம ஆச்சாரியர்கள். அப்போ பெருமாள் மாத்திரம் அந்த பிரயோஜனம் இல்லை. பெருமாளை காட்டிலும் பெருமை வாய்ந்தவர்கள் இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள். அப்ப அவளை எல்லாம் சித்திர ரூபத்துல இல்ல விக்கிர ரூபத்துல நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா பகவானுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு முன்னாடி இவாளுக்கு பண்ணிடணும். இப்ப ராமானுஜர் நம்ம வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா முதல் இடத்துல பெருமாளுக்கு நம்ம என்ன நினைப்போம், பெருமாள் தான் பெரியவர், அதனால பெருமாளுக்கு முதல் பண்ணிடலாம், அப்புறம் ராமானுஜருக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்ல, முதல் ராமானுஜருக்கு பண்ண. இப்போ மணவாள மாமணிகள் இருக்காரு அப்படின்னா முதல் மணவாள மாமணிகளுக்கு தான் திருவாராதனம் அவருக்கு பண்ணணும். அவர்கிட்ட அனுமதி கேட்கணும். நான் இந்த மாதிரி தேசிகர் இருக்கார், அவருக்கு திருவாராதனம் பண்ற அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு மாமணிகள் கிட்ட கேட்கணும். அப்புறம் தேசிகர் இவர் கூட பெரியவா மணவாள மாமணிகள் கூட அவருக்கு திருவாராதனம் சமர்ப்பிச்சு அவர்கிட்ட அனுமதி கேட்கணும். நான் உடையவருக்கு திருவாராதனம் பண்ண போறேன், அனுமதி கொடுக்கணும். அப்புறம் உடையவருக்கு திருவாராதனம் அவர்கிட்ட அனுமதி கேட்கணும். நான் நம்மாழ்வாருக்கு திருவாராதனம் பண்ண போறேன், அப்புறம் நம்மாழ்வாருக்கு, அப்புறம் விஸ்வக்ஷன் இருக்கு, அப்புறம் தான் பெருமாளுக்கும் தாயா இருக்கும். எடுத்த நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்தது பெருமாள் தாயார், அப்புறம் மிச்சம் இருந்துச்சுன்னா நம்மாழ்வார், அப்புறம் உடையவர், அப்படித்தான் கொண்டுவோம். அப்படி இல்ல, கீழ இருந்து மேல போகும் திருவாராதன கிரமம். சன்னதிகளா இருந்தாலும் சரி, நம்ம கிரகம் இருந்தாலும் சரி, அது விக்கிர ரூபமா இருக்கலாம் இல்ல படரூபமா இருக்கலாம். முதல் இவாளையெல்லாம் தொழுதுட்டு புருஷகாரம் பண்ணி அப்புறம் தான் பெருமாளை பிடிக்கணும். மொழியே நேரம் பெருமாளை பிடிக்க கூடாது. பெருமாளை காட்டிலும் சீரியவர்கள். அப்ப திருவாராதனமா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு பிரதானம் இருக்கிறது. அடுத்தது நமது திருவாராதனத்துக்கு ஆச்சாரியன் அர்ச்சா திருமையின் எழுந்துள்ள பண்ணி கொடுத்தால் அந்த மூர்த்தியை அந்த நிலையிலேயே ஆராதிக்க வேண்டும். புனர் பிரதிஷ்டை போன்றவை செய்யலாக. ஆச்சாரியன் கையில கொடுத்து பெருமாளை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிரதிஷ்டைங்கிறது இல்லை, அப்படியே ஆராதனம் பண்ணலாம். பிரதிஷ்டையெல்லாம் வேண்டியதில்லை, அப்படியே பண்ணலாம். யஜ பூஜாயாம் யஜ தேவ பூஜாயாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய யக்னம். ஒவ்வொருத்தரும் தினமும் யக்னம் பண்ணும். யக்னம்னா பகவத் ஆராதனமே யக்னம். அப்போ பகவத் ஆராதனமே பெரிய யக்னத்துக்கான பலனை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு இந்த யஜ தேவ பூஜாயாம் யக்னம்ங்கிறதே தேவ பூஜை தான். அப்ப பகவத் ஆராதனத்துல அந்த ஸ்ரத்தையோட அதோடைய மேன்மை தெரிஞ்சு பண்ணணும். அதற்கு அடுத்தது இத சமாராதனம் அப்படின்னா பகவானுக்கு பண்ற ஆராதனம். இதுதான் பெருசா அப்படின்னா இதை காட்டிலும் ரொம்ப பெருசு பாகவதர்களுக்கு பண்ற ஆராதனம். பாகவதற்கு என்ன ஆராதனம் பண்ணும் அப்படின்னா ததியாராதனம் பண்ணும். அப்போ பகவானுக்கு சமாராதனமும் பாகவதாளுக்கு ததியாராதனமும் சமர்ப்பிக்க வேண்டியது. நம்மளால தினமும் முடியும்னா கூப்பிட்டு அவளை சத்கரிக்கலாம். தினமும் முடியல அப்படின்னா மாசத்துக்கு ஒரு நாள், அது முடியல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஏதோ வைஷ்ணவாளை கூப்பிட்டு ததியாராதனம் பண்ணும் நம்ம வீட்டுல, அவ யோகிதைக்கு தகுந்த மாதிரி. ஆச்சாரியன் திருவடிகளும் திருவடி சம்பந்தப்படைய திருவடி நிலை சரமாதிகாண்டுடைய திருவாரண விசேஷம் வந்து படுக்கை சிக்ஷித்து தெரிந்து அனுஷ்டிக்கணும். இதுல தெரிஞ்சு அனுஷ்டிக்கணும். ஏன்னா அவ கூப்பிடுறவாழ அந்த யோகிதையோடு இருக்கிறாளான்னு தெரியணும், ஆச்சாரிய சம்பந்தம் இருக்குதான்னு தெரியணும். அப்படி ஆச்சார சம்பந்தத்தோட முறையோடு இருக்கிற அவளை கூப்பிட்டு ததியாராதனம் பண்ணணும். அவ எப்படி இருக்கணும்னு சொல்றது, தேவமட்டரியன்னு இருக்கணும். மற்ற தேவதாந்திரங்களை கண்ணெடுத்தும் பார்க்காதவரா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு ததியாராதனத்தை கூப்பிடுறவா தேவமட்டரியன்னு இருக்கணும். மற்ற பகவான வந்து அவ ஆராதனம் தேவதாந்திரங்களுக்கு பின்னாடி போறவாளா இருக்கக்கூடாது. பகவானையும் மித்திராசியம் திருவாராதனம் பண்ணவாளா இருக்கணும். இதற்கு ஒரு பிரமாணம் காட்டி கொடுக்கிற நம்ம பூர்வாச்சாரியர்கள் பகவானை காட்டிலும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஆராதனமே பெருசா நினைச்சா. அப்ப நமக்கு நித்தியமும் பண்ணிக்கிற பகவத் ஆராதனத்தை காட்டிலும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ததியாராதனம் அப்படிங்கிறப்ப நீ திருப்பி ஜாக்கிரதைப்படுத்திக்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவன்னு கூப்பிடுறப்போ
அவளுக்கு அந்த யோகியதை இருக்கான்னு பார்த்துட்டு கூப்பிடணும். சமாஷணம் பண்ணிருப்பா, அப்புறம் எல்லாம் கோயிலும் சுத்தின்னு இருப்பா. அப்ப நான் அவளையெல்லாம் கூப்பிட்டு நான் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ததியாராதனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி தேவதாந்திரம் கூப்பிடுறவாளே வைஷ்ணவர் இல்லைன்னு ஆயிடும். அதனால கொஞ்சம் பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவால அப்படி அந்த அந்த நோக்கத்துல பார்த்து சோதிக்க கூடாது. ஆனாலும் இந்த பேசிக் எல்லாம் வேணுமே. யார் ஸ்ரீ வைஷ்ணவன் நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம கூடவே இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும் தானே. யாராவது உங்க கூடவே இருக்கிறா, நம்ம ஊர்லயே இருக்கா அப்படின்னா அவளை பத்தி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிற அந்த யோகியர் இருக்கவளை கூப்பிட்டு ததியாராதனம் பண்ணும். அது பிரீத்தியோட பண்ணணும். ஏதோ நான் பண்றேன், இதனால எனக்கு புண்ணியம் வருது, இது சாஸ்திரம் சொல்லி இருக்குது, பகவதாரா அந்த காட்டிலும் இது பெருசு அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. வந்திருக்கிறவரோட ஏற்றம் அறிந்து இது பிரீத்தியாக ததியாராதனம் பண்றேன் அப்படின்னு பண்ணணும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவனை எப்பேற்பட்ட விஷ்ணு பக்தனா இருந்தாலும் அவனை ததியாராதனத்துக்கு கூப்பிட்டு அவளை சத்கரிச்சு கூடாது. அது ஆராதனமாகாது. பகவத் ஆராதனா காட்டிலும் இது பெருசு. அந்த யோகியதை இருக்குன்னு பார்க்கணும். இதுல நீங்க ஜாதி வர்ணம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. யோகியதை இருக்கான்னு மாத்திரம் பார்த்தா போதும். திரும்பி குல தாழ்ச்சி இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அவன் ஸ்ரீ வைஷ்ணவாளா இருக்கணும், ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவளா இருக்கணும், தேவதாந்திர வச்சனம் இல்லாதவளா இருக்கணும். அப்படி இருந்தாலும் அவளை சத்கரிச்சு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவளுக்கு ஆராதனம் பண்றதே பெரிய ஆராதனமாக இருக்கும் அப்படின்னு சமாராதனத்தை சொல்றான். இப்ப சமாராதனம்னா பகவானுக்கு பண்ற திருவாராதனம். அதை காட்டிலும் சீரியது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பண்ற பாகவத் ததியாராதனம் அப்படிங்கறத இவன் சொல்றா. இவ சொல்றபடி நடக்கணும். இது தவிர வேற எது இதுக்கு எதுக்காக எது நடக்கிறதோ அதெல்லாம் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தேவதாந்திர பஜனம் கூடாதுன்னா அப்படி இருக்கவளை கூப்பிட்டு சமாசனம் பண்ணிருப்பா, ஆனா எல்லா சன்னதிக்கு போயிருப்பா. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு வைஷ்ணவனை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நீ தலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா அது விரோதிச்சிடும். பகவத் ஆராதனம்ங்கிறது திருப்தியோட பண்ணணும். கோபத்தோட பண்றோம், ஏதோ அழுத்திட்டே பண்றோம், இப்படி எல்லாம் பண்ணோம்னா அது விரோதிக்கும். பகவானுடைய பெருமை தெரிஞ்சு பண்ணோம், தெரியாம பண்ணோம்னா அது விரோதிக்கும். அப்ப இதெல்லாம் பண்ணணும். இதுக்கு எதிர்த்தட்டா இதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் விரோதி. அதுல அது பண்ணக்கூடாது. அடுத்தது 48வது வந்தன விரோதி. வந்தன விரோதி அப்படின்னா, வந்தனம் அப்படின்னா தரையில விழுந்து சேவிக்கிறோம் பாருங்க. நம்ம என்ன நமஸ்காரம்னு சொல்றோமா, கீழே விழுந்து சேவிக்கிறது அப்படின்னு சொல்றான். வந்தனம்ங்கிறது அதோடைய சரியான சொல். ஆனா பொதுவில் என்ன சொல்லுவோம்? கீழே விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து சேவி அப்படின்னு சொல்லுவோமா? இந்த கீழே விழுந்து சேவி அப்படின்னு எது ஒண்ணு சொல்றோம். கீழே விழுந்து சேவிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. அது பெரியவர்களை, ஆச்சாரியர்களை, ஸ்ரீ வைஷ்ணவர்களை, பகவான அந்த மாதிரி சேவிக்கிறோம். அது எப்படி சேவிக்கணும், அதுல என்ன விரோதிச்சிடும் அப்படின்னு இந்த 48வதுல சொல்ற. வந்தன விரோதி. வந்தனம்னா கீழே விழுந்து சேவிக்கிறது. கையெழுத்து கும்பிடுறது இல்லை, அதுக்கு அஞ்சலின்னு பேரு. அஞ்சலினா கையெழுத்து கும்பிடுறது. கீழே விழுந்து சேவிக்கிற பாருங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அதுதான் வந்தனம். அதுல என்ன விரோதிச்சிடும் அப்படின்னா, வங்கி பொறுத்த நம்மளுடைய வியாக்கியானம் நல்ல தடை பார்த்து தண்டனிடுகையும் முடுக்கு கண்ணிடுகையும் அந்திம நஸ்தனகனாய் தண்டியிடுகையும் மிகையான சந்தானத்துணை தண்டனிடாமையும் விதி பிரேரனாய் தண்டனிடுகையும் விதி பிரேரனாய் தண்டனிடாமையும் பகவத் விஷயத்தை போல பாகவத விஷயத்திலே தண்டனிட்டு கூசகையும் ஆச்சாரியன் திருவழியை தலை பொருந்த தண்டனிடாமையும் ஒரு கால் இட்டோம் என்று அறியாதிருக்கையும் ஆச்சாரியன் எழுந்திருக்க செல்வதற்கு முன்னே தான் எழுந்திருக்கையும் வெறும் தண்டனிட்டு ஸ்ரீ பாதங்களை சிரசா வகிதாதுலியமும் முற்பட ஆச்சாரியனுக்கு தண்டனிடாதே பெருமானுக்கு தண்டனிடுகையும் பகவத் சன்னதிலே பாகவதர்களை தண்டனிட கூச்சுகையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் தண்டனை சகித்து தண்டனிடுகையும் அவரிடம் தண்டனைக்கு தன்னை ஸ்வீகரிக்க நினைத்து பிரதி தண்டனிடாகையும் அவர்களுக்கு உகப்பாலே தத்ஸ்வரூபம் அழிய மாறியாகிலும் அவரிடம் தண்டனை பெறுவதே உதறி போகையும் அப்படின்னு இதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். வந்தனம் அப்படின்னா கீழே விழுந்து செவிக்கிறது. தர்மசாஸ்திரம் சொல்றது நம்ம வைஷ்ணவ பூர்வாச்சாரம் எடுத்து காட்டியிருக்கா. ஒரு வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும், முதல் வந்தனம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும்னா, வைஷ்ணவம் திருஷ்டா தண்டவத் கிரமேணம் புவி அப்படின்னு விதி வச்சனம். நமக்கு விதி அப்படின்னா ரூல்ஸ். வைஷ்ணவர்கள் என்ன விதி அப்படின்னா, வைஷ்ணவம் திருஷ்டா தண்டவத் பிரணமேத் புவிஹி. ஒரு வைஷ்ணவனை பார்த்தோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணும், இந்த பூமியில ஒரு குச்சி கீழே விழுந்தது எப்படி விழுகிறோமோ அப்படி விழுந்தது. அதான் வந்தனம் அப்படிங்கிறது. கீழே விழுந்து சேவிக்கிறது அப்படின்னா அதான். வரவாளி எல்லாம் பார்த்துட்டு, யோகி இதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம இருக்கிற இடமெல்லாம் சுத்தமா இருக்கிறதான்னு பார்த்துட்டு அப்புறமா கீழே விழுந்து சேவிக்கிறது அது வந்தனம் இல்லை. அது ஒண்ணுமே இல்லை.
அப்ப வந்தனம் கீழே விழுந்து சேவிக்கிறது அப்படின்னா ஒரு உத்தேசர்களை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வைஷ்ணவா ஒரு வைஷ்ணவனை பார்த்துட்டு என்ன பண்ணும், கையில ஒரு குச்சி வச்சிருக்கோம், அந்த குச்சியில இருந்து கையெடுத்துட்டு தொப்புன்னு கீழே விழுகும் பாருங்க, அப்படி கீழே விழுந்து சேவிக்கணும். அந்த குச்சி எந்த இடத்துல பார்த்துட்டு விழுகுமா, இது நல்ல இடமா, இங்க சேர் இருக்கிறதா, இங்க ஜலம் இருக்கிறதா, இங்க கல் இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு விழுகாது. எப்படி போடுறோமோ அப்படியே விழுந்துடும். அந்த மாதிரிதான் வைஷ்ணவர்களை பார்த்தோம்னா கீழே விழுந்து அப்படியே சேவிக்கணும். அது எந்த பூமியா இருந்தாலும் சரி, அது சேரா இருந்தாலும் சரி, சகதியா இருந்தாலும் சரி, அப்படியே விழுந்து சேவிக்க வேண்டியதுதான். நல்ல இடத்தை பார்த்து விழுந்தோம் அப்படின்னாவே நம்ம யோகிதை இல்லைன்னு அர்த்தம். அப்ப அப்படி தண்டவத் பிரமாணம் அப்படிங்கறது அப்படி இருக்கணும். ஒரு வைஷ்ணவன் மற்றொரு வைஷ்ணவன் கண்டால் கோள் விழுந்தா போல தரையில் விழுந்து சேவிக்க, அப்படி கோள் போனா போல தண்டம் விழுந்தா போல விழுகணும். இரண்டும் பரியாபியங்கள். தலையில படிந்து சேவிப்பது தண்டம். அந்த தண்டம்ங்கிறது அந்த குச்சி அப்புறம் அந்த பூமியோட ஒட்டிதான் இருக்கும். கீழே விழுந்ததுன்னா எப்படி போய் அந்த குச்சி விழுகும் பாருங்க, அப்படி அந்த பூமியோடு சேர்ந்து விழுந்துடும். அப்படி கீழே விழுந்தோம்னா நம்ம அங்கங்கள் அத்தனை தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படி பூமியில பட்டிருக்கணும். அப்படி நாசூக்கா கை மாத்திரம் அப்படி படுற மாதிரி, கால் மாத்திரம் படுற மாதிரி, வேட்டி படாத மாதிரி அப்படி எல்லாம் கீழே விழுந்து சேவிப்பேன். அந்த மாதிரியில இல்ல, முழுசா அது எப்படி விழுந்துருமோ அப்படி விழுந்து சேவிக்கணும். அதுதான் தண்டம். பகவத் ஆச்சாரிய சன்னதிகளே தண்டம் எழுதல் பற்றிய இந்த விஷயத்திலே சிஷ்டிக்க சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, முதல் விஷயம், பூமியில படிந்து சேவிக்கும் போது தரையை சுத்தமாகவும் ஈரமில்லாமல் இருக்கிறதா என்று பாராமல் அது இருந்தபடியே தண்டனம். பெருமாள் வர்றா அப்படின்னு சும்மா தான் வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தோம், பெருமாள் வந்துட்டார் அப்படின்னு என்ன பண்ணோம், பெருமாள் வர இடத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து முன்னாடியே போயிட்டு நின்றுக்கலாம், அந்த இடத்துல வந்து சேவிக்கலாம். நீ எங்க நின்று பெருமாளை பார்த்தீங்கன்னா அங்கே விழுகும், அது எந்த இடமா இருந்தாலும் சரி. ஒரு ஆச்சாரியன் வந்துட்டார், நம்ம நின்று ஏதோ பேசிட்டு இருந்தோம் இன்னொருத்தரோட, திரும்பி பார்த்தா ஆச்சாரியன் வர்றார். அப்ப எங்க பார்த்தோமோ அப்படியே விழுந்து நெருந்து போய் அவர் பக்கத்துல விழுகிறது, அப்புறமா நல்ல இடத்தை பார்த்து விழுகிறது, வஸ்திரம் சேராகாம இருக்க, ஜலம் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அப்படியே விழுக வேண்டியதுதான். ஈரம் இல்லாமல் இருக்கிறதா என்று பாராமல் அது அப்படி தர சுத்தமாவே இல்லை, ஆனா ஜலத்தோட நிக்கிறது அப்படின்னா அப்படியே விழுக வேண்டியதுதான். தண்டனை வேணும் வந்துருது. நான் இது நான் ஒரு உதாரணமே சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதை சொல்றேன். அவ்வளவு ஒரு தடவை இதை நான் கண் கொண்டு பார்த்தது, அது வரைக்கும் எனக்கு இது தெரியாது. திருவள்ளிக்கேணியில இந்த சைதாப்பேட்டை அந்த மெயின் ரோட்ல ஒரு நாள் அங்க வேலை விஷயமா போயிருந்த சமயத்துல நானும் இன்னொருத்தர் நின்று பேசிட்டு, அது வந்து ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு ஆசுரி, அந்த பெருமாள் கிட்ட வந்து ஆசுரி அவ வம்சத்துல வந்தவா கிட்ட சமாஷனம் பண்ணியிருந்தா. 2 பேரும் இன்னும் பேசிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தசாரதி பெருமாள் ஈக்காடு தாங்கல்ல போய் வனபோஜன உற்சவம் முடிச்சுட்டு சாயந்தரமா ஒரு 6 மணி சுமாருக்கு வீதியில, அந்த சென்னை வீதியில வர, சென்னை வீதி எப்படி மவுண்ட் ரோடு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை டிராபிக் இருக்கும், எப்படி இருக்கு, எத்தனை வண்டிகள் போயிட்டு இருக்கோம், அப்படி நடு ரோடு, சென்னை ரோடு, நம்ம ரோடு எல்லாம் கூட பரவாயில்ல. சாயந்தரம் ஒரு 5:30-6 மணி சுமாருக்கு பெருமாள் எழுறார். அத்தனை நேரம் அந்த வழியில பெருமாள் வருவார்னே தெரியல. திடீர்னு அப்படி வந்ததும் நான் பெருமாள் பார்த்துட்டு இருக்கேன், அவன் அப்படியே ரோட்ல கீழே விழுந்து அப்படியே சேவிக்கிறான். ரோட்ல வெள்ளை சட்டை 2 பேரும். அன்னைக்குதான் தெரிஞ்சது இப்படிதான் சேவிக்கணும்னு. எப்போதுமே நம்ம எவ்வளவுதான் இதெல்லாம் படிச்சாலும் அதுக்கெல்லாம் பிரயோஜனம். நேர்ல அனுஷ்டானத்தை பார்த்தோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு புத்தியில வரும். அப்பதான் நம்ம எவ்வளவு தாழ்ச்சியா இருக்கிறோம், நம்ம வெள்ளை சட்டை போட்டிருக்கிறோம், அப்படி நாஜோக்கா அப்படி கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறோம். அந்த பையன் கீழே விழுந்து அப்படி மவுண்ட் ரோட்ல அத்தனை வண்டிகள் வர இடத்துல சேவிக்கிறான். வண்டியில வந்தவெல்லாம் அப்படியே நின்று பார்த்துன்னு போனான். இப்படி சேவிக்கணும். அது ரோடா, அது சாயந்தரம் 5 மணிக்குன்னா எவ்வளவு சுடும் அதெல்லாம் பார்க்கல, அப்படியே வெள்ளை சட்டையோட அப்படியே விழுந்துச்சு. இந்த மாதிரி இது நான் நேர்ல பார்த்து உதாரணம். இப்படிதான் சேவிக்கணும் யாரா இருந்தாலுமே. இன்னொரு வைஷ்ணவனை பார்த்தாலும் இப்படிதான் சேவிக்கணும். அது ஒண்ணு. 2வது முடுக்கு தண்டனிடுவது அப்படின்னா, கீழே விழுவா, அப்படி நாசுக்கா விழுவா, அந்த வஸ்திரம் எல்லாம் சரியா கீழே படாம அப்படி அழுக்காகாம விழுக்கிற மாதிரி. முடுக்கு தண்டனை அப்படின்னா சரியா அப்படி தண்டிடாம எந்தெந்த பாகம் எல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் அழுக்கப்படாம அப்படி கீழே விழுந்து சேவிக்கணும். அப்படி சேவிக்கூடாது. எல்லா 8 அங்கங்கள் படணும்னா புருஷனுக்கு கீழே அப்படியே விழுந்து சேவிச்சிடணும். பெண்களுக்கு 5 அங்கங்கள்னா அந்த மாதிரி விழுந்து சேவிக்கணும். 5 அங்கங்களுமே படணும், அந்த மாதிரி விழுந்து சேவிக்கணும். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். 8 அங்கங்களையும் சொல்ற, கை, கால், வயிறு, தலை முதல அப்படியே கீழே விழும்படி சேவிக்க. இது தண்டம் சமர்ப்பித்தல் என்பது. கோள் விழுந்தா போலே சேவித்தார். 3வது வந்தனம் பண்ணுவதும் விஷயம் இல்லாமல் வேறிட்டால் மனத்துடன் தண்டனை ஆகாது. அப்படி கையெழுத்து கொண்டுட்டு அது வந்தனம்னு சொல்லக்கூடாது. இது நான் இந்த நமஸ்காரத்தை பண்ணிட்டு, நமஸ்காரங்கிறது நமக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் அப்படி எல்லாம் பார்த்தோம்னா நமஸ்காரம் பண்ணிக்கலாம்.
ஆச்சாரியனை பார்த்தோ இல்ல பெருமாளையோ பார்த்தா அஞ்சலி செலுத்திட்டு நமக்கு இப்ப நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. கீழே விழுந்து செவிக்கிறது தான் வந்தனம். பெருமாளை சேவிக்கும் போது மனசில் துவய அனுசந்தானத்துடன் கீழே பெருமாள் விழுந்து சேவிக்கிறோம். அப்போ மனசுல என்ன சொல்லணும் அப்படின்னா துவயமந்திரத்தை சொல்லணும். கீழே விழுந்து பெருமாளை சேவிக்கிறப்ப துவயமந்திரத்தோட சொல்லணும். இல்லாட்டினா அளவந்தருடைய தர்ம நஷ்டோத்மி நசத்ம வேதி ந பக்திமான சரணாரவிந்தே அகிஞ்சன்யா அனன்ய கதீத சரணாரவிந்தே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லிட்டு கீழே விழுந்து சேவிக்கலாம். இல்ல துவயானுசந்தானம் சொல்லுது. சில பேரு பிராமணர்களை வந்து அபிவாதனம் சொல்லி சேவிச்சிருவான் பெருமாள் அப்படி எல்லாம் சேவிக்கூடாது. துவயமந்திரத்தை மாத்திரமே சொல்லி சேவிக்கணும். அபிவாதியை சொல்லி சேவிக்கணும். இந்த வேதத்தை சேர்ந்தவே எங்க ஆச்சாரியர்கள் எல்லாம் இவா அப்படின்னு எல்லாம் சொல்லி சேவிக்கூடாது. துவயமந்திரத்தோட மாத்திரமே சேவிக்கணும். வைஷ்ணவர்களை சேவிச்சோம்னா அடியன் ராமானுஜதாசன் சேவிக்கணும். பெருமாளை சேவிச்சோம்னா துவயமந்திரம். பாகவதால பார்க்கிறோம், ஆச்சாரியனை பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு தாச நாமம் இருக்குது. அடியன் ராமானுஜதாசன், மதுரவிதாசன் அப்படின்னு நம்ம குலத்துல என்ன வழக்கம் இருக்கிறதோ அதை சொல்லி சேவிக்கணும். கீழே விழுந்து சேவிக்கணும் அப்படின்னா சேவிக்கிறது அப்படின்னாவே கீழே விழுந்து சேவிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. கையெடுத்து கும்பிடுறது வந்து நமஸ்காரம்னு வச்சுக்கணும், அஞ்சலின்னு வச்சுக்கணும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கீழே விழுந்து சேவிக்கிறது. அப்ப கீழே விழுந்து சேவிக்கிறப்ப வைஷ்ணவனா அடியன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிட்டு சேவிக்கணும். அஞ்சாவது பகவத் ஆச்சாரிய வந்தனத்தை மனத்தில் பிரீத்தியாலே தூண்டப்பட்டவனா செய்ய வேண்டும். கீழே விழுந்து சேவிக்கணும்னா முதல் மனசுல பிரீத்தி இருக்கணும். இவர் எப்பேற்பட்டவர், இவருடைய பாத சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பிரீத்தியோட விழுந்து சேவிக்கணும். ஐயோ இது பண்ணணும் அப்படிங்கறத பண்ணக்கூடாது, ஆசையோட பண்ணணும் கீழே விழுந்து சேவிக்கிறத. ஏழாவது ஆச்சாரியனை சேவிக்கும் போது அவர் திருவிழில் நம் சென்னியாம் படி கட்டி சேவிக்க வேண்டும். ஆச்சாரியன் விழுந்து சேவிக்கிறோம் அப்படின்னா அவருடைய திருவடிக்கு பக்கத்துல நம்ம தலையை கொண்டு போய் காலில் வச்சிடக்கூடாது. அது ஒரு பிரச்சனை பண்ணிடுவா. ஆச்சாரியனை தொட்டு சேவிக்க கூடாது. தலையை கொண்டு போய் அவருக்கு பக்கத்துல கிட்டி சேவிக்கணும்னா நம்ம தலையை கொண்டு போய் அவர் திருவடியில வச்சிடணும். அப்படி சேவிக்கூடாது. அவர் திருவடி கொஞ்சம் ஏமாந்தா நம்ம கையில தலையில பற்ற மாதிரி இருக்கணும்னா படக்கூடாது. அப்படி போய் விழுந்து சேவிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கூடுமானவரை, ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆசிரியனுக்கு அப்படி பக்கத்துல போய் சேவிக்க முடியுமா அப்படின்னா சேவிக்க முடியாது. அவர் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பா. அப்ப நம்ம தூரமா இருந்தோம்னா அங்க இருந்தே சேவிக்கலாம். சந்தர்ப்பம் கிடைச்சு இப்ப நடந்து வந்துட்டு இருந்தார் அப்படி சேவிக்கிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தலையை அவர் திருவடியில பற்றக்கூடாது. ஆனா படுறா போல பக்கத்துல வந்து சேவிக்கணும். அது வந்து அந்த சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு அனுஷ்டிக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா எப்போதுமே அது கிடைக்காது. அவர் வந்து ஆசனத்தை உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா அவர் திருவடி ஸ்பர்ஷம் வேணுங்கிறக்காக அந்த ஆசனத்தோடு சேர்த்து போய் முட்ட முடியுமா? அப்படி எல்லாம் முட்டக்கூடாது. கொஞ்சம் தள்ளி விழுந்துக்கலாம். அப்படி எங்கேயாவது அப்படி நடந்து வந்துருந்தார் அப்படிங்கிறப்ப அப்படி விழுந்து சேவிச்சுக்கலாம். அது சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு அந்த முடிவு பண்ணணும். எட்டாவது ஒரு கால் தண்டனட்டம் என்று அறிந்திருக்கு தகாதன்னு அஸ்கிருதமான பிரமாணத்தை இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நம்ம தென்கலை சம்பிரதாயத்துல கீழே விழுந்து சேவிச்சோம்னா எந்திரிக்க கூடாது. ஆச்சாரியன் உட்கார்ந்து இருக்காரு, இல்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அவரை பார்த்தோம் கீழே விழுந்து சேவிச்சோம்னா ஆச்சாரியன் சரி போற எந்திரின்னு சொல்றதுக்கு அப்படியே விழுந்து கிடக்கும். அது தென்கலை சம்பிரதாயம். அப்படியே படுத்துட்டே தான் இருக்காரு. அவர் தான் சொல்லணும் எந்திரி போதும்னு சொல்ற வரைக்கும், ஆச்சாரியன் போதும்னு சொல்ற வரைக்கும் அப்படியே விழுந்துதான் கிடக்கும். விழுந்தா அப்படியே எந்திரிச்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, அப்படியே விழுந்து கிடக்கும். ஒரு தடவை தான் நமஸ்காரம் நம்மளுக்கு. இது வடகலையார் அப்படின்னா 4 தடவை சேவிக்கிறார். அது அந்த சந்தர்ப்பம் எந்த சம்பிரதாயத்தில் இருக்கோ அதை பத்தி அதை பொறுத்து அனுஷ்டிக்கலாம். பெண்களையாருக்கு எப்படி, வடகலையாருக்கு எப்படி, அதை பார்த்துட்டு அனுஷ்டிக்கணும். இதுல வடகார பத்தி வங்கிப்படுத்த நம்ம சொல்லியிருக்கா. கீழே விழுந்தோம்னா ஆச்சாரியன் சொல்ற பரியந்தம் அப்படியே தண்டனை போல கிடக்கணும். தலை தூக்கி பார்க்க கூடாது. அவர் சொல்லாம அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பார், நம்ம விழுந்ததே தெரிஞ்சிருக்காது. அப்ப தலை தூக்கி பார்க்க கூடாது. அவர் பாக்குறாரா சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தோம்னா அவர் சொல்ற பரியந்தம் அப்படியே இருக்கணும். அவர் சொல்லுவார், ஜாக்கிரப்படுத்துவார், எந்திரி அப்படின்னு அப்புறமா சேவிக்கலாம். அப்புறம் ஒரு தடவை சேவிச்சுட்டா அப்புறம் திருப்பி எங்க நடந்து வந்தார் அப்படின்னா அதான் அப்பளவே சேவிச்சுட்டோமே அப்படின்னு இருக்கக்கூடாது. எத்தனை சந்தர்ப்பம் கிடைச்சாலும் பக்கத்துல வந்தார் சேவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சாலும் விழுந்து சேவிச்சாங்க. ஏற்கனவே ஒரு தடவை விழுந்தாச்சு, அப்புறம் என்ன இப்ப திருப்பி நடந்து வர்றது அவ்வளவுதானே அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆச்சாரியோட திருவடி ஸ்பர்ஷம் கிடைச்சது அப்படின்னா எத்தனை தடவை ஆனாலும் தண்டனை சமர்ப்பிக்க வேண்டியதுதான். தீர்க்க பிரமாணமா இருக்கணும். போது எழுந்திரி அப்படின்னு ஆச்சாரிய நியமத்தை எதிர்நோக்கி எழுந்திருக்க வேண்டும். அவர் சொல்லணும் போது எந்திரி அப்படின்னு சொல்ற வரைக்கும் இருந்து அப்படிங்கிற ஐதீகம் இருக்கிறது. இதை நம்ம பார்த்திருப்போம். இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த பிக்ஷா கைங்கரியத்தை பண்ணப்போ கூட சொன்னேன். உடையவர் இங்க ஸ்ரீரங்கத்துல பல விதமான மாற்றுகளை எல்லாம் கொண்டு வந்தா. அதனால அங்க இருக்கிறவர்களுக்கு எல்லாம் பிடிக்கல. அதனால சில பேர் எல்லாம் சேர்ந்து உடையவருக்கு
பிக்ஷையில விஷம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை சேர்த்துட்டா. எப்போதுமே ஒரு எத்தி அப்படிங்கிறவர் 3 கிரகத்துல மாத்திரமே பிக்ஷை எடுக்க முடியும். மத்த 4வது வீட்டுல போய் கேட்க கூடாது. 3 வீட்டுல சாதம் இல்லைன்னா அப்புறம் பட்டினி தான் இருக்கணும். 3 வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டால இன்னும் 3 வீடு போய் கேட்கலாம் அப்படின்னு இல்ல. ஒரு எத்திக்கு பல நிர்பந்தங்கள் உண்டு. அக்னி காரியம் பண்ணக்கூடாது, வீட்டுல அடுப்பு எரிக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால உடையவர் பிக்ஷை எடுத்து மாத்திரமே சாப்பிட்டு இருந்தா. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவளுக்கு அவளுடைய மாற்றங்கள் பிடிக்கல, அதனால விஷம் வச்சுட்டா. அப்போ பிக்ஷை போடுற அம்மா சாதத்துல விஷத்தை கலந்து உடையவருடைய பிக்ஷை பாத்திரத்தில் போட்டுடுத்து. அந்த அம்மாவுக்கு உடையவருடைய பிரபாவம் தெரியும். இப்படி போட்டுட்டோமே, இவர் சாப்பிட்டுட்டாருன்னு என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு பயப்படுறது அந்த அம்மா. இப்ப அவருக்கு எப்படியா சூசனம் பண்ணணும், இதை சாப்பிடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்றது, கீழே விழுந்து சேவிக்கிறது. எப்போதுமே இப்ப கீழே விழுந்து சேவிக்கிறது இத்தனை சொன்னோம். எப்ப சேவிக்கணுமோ அப்ப சேவிக்கணும். பிக்ஷை எடுக்கிறதுக்கு வரவாழ சேவிக்க கூடாது. அவன் எவ்வளவு பெரிய எத்தியா இருந்தாலும் பிக்ஷை எடுக்கிறதுக்கு வந்தாலும் அவளுக்கு கீழே விழுந்து சேவிக்கூடாது. பிக்ஷை போட்டுட்டு அப்படியே நிக்கணும். அப்ப இந்த அம்மா என்ன பண்ணா, உடையவருக்கு அந்த அம்மாக்கு அது நல்லா தெரியும். அதனால பிக்ஷையை போட்டுட்டு அந்த அம்மா கீழே விழுந்து சேவிச்சுட்டா. கீழே விழுந்து சேவிச்சா அந்த பிக்ஷையை சாப்பிடக்கூடாது யாரும். அதனால உடையவருக்கு தெரிஞ்சிருத்து, இந்த அம்மா கீழே விழுந்து சேவிக்கிறா அப்படின்னா இது சாப்பிட வேண்டாம்னு சொல்றா போல இருக்கு அப்படின்னு கொண்டு போய் காவேரியில அந்த பிக்ஷை அப்படியே சேர்த்துட்டா. அப்புறம் அவருக்கு தெரியறதுக்கு வருது விஷம் வச்சுட்டா அப்படின்னு. சரி, எதுக்கு இத்தனை பேர் விஷம் வைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம இதன் மேல சாப்பிடவே வேண்டாம், இனிமேல் பிரசாதமே ஸ்வீகரிக்க வேண்டாம்னு உடையவர் முடிவெடுத்துட்டு 1 மாச காலம் பட்னி, எதுவுமே சாப்பிடாமையே இருக்கிறார். அப்போ அவருடைய இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது பாருங்க. குழுவுல இருந்து சேவிக்கணும், எப்ப சேவிக்கணும் அப்ப சேவிக்கணும். பிக்ஷைக்கு வந்தவாழ பிக்ஷை போட்டுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் கீழே வாங்கி விழுந்து சேவிக்கூடாது. இது ஒண்ணும். 2வது, அப்புறம் 1 மாச காலம் அப்படி பட்னியோடு இருக்கிறார். அந்த சமயத்துல அவருடைய ஆச்சாரியனான திருக்கோட்டி நம்பியருக்கு இந்த விஷயத்த போய் சொல்ற எல்லாரும். இந்த மாதிரி ராமானுஜர் 1 மாச காலமா பட்னியா இருக்கிறார், எதுவும் சாப்பிடல. அப்புறம் அவர் அங்கிருந்து ஓடி வர்றார், திருக்கோட்டியூர்ல இருந்து ஓடி வர்றார். ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பி வர்றாருன்னு இது எதிர்கொண்டு இழக்கலாம்னு இவரும் வர்றார். 2 பேரும் அம்மா மண்டபத்துல அந்த காவேரி அந்த மணல் படுகையில 2 பேரும் சந்திக்கிறார். அவர் அங்கிருந்து வர்றாரு, இவர் இங்கிருந்து போறார். ஆச்சாரியனை பார்த்தோன்னா கீழே விழுந்துட்டார், அப்படியே மண்ணு. மத்தியானம் 12 மணிக்கு மேல மத்தியான வேலையில காவேரி மண் எப்படி சுடும்னு தெரியும். உடையவருடைய திருமேனி எவ்வளவு பெரிய பாங்கான திருமேனின்னு தெரியும். அப்படியே கீழே விழுந்து அப்படியே சிறந்தாராம். அவர் எந்திரின்னு சொல்லவே இல்லை, உடையவர் எந்திரிக்கவே இல்லை. அப்ப இது ஒரு நியமம். ஆச்சாரியன் எந்திரின்னு சொல்ற வரைக்கும் சிஷ்யன் கீழே விழுந்தாலும் எந்திரிக்கூடாது. உடையவரோட ஸ்திதி யோசிச்சு பாருங்க. மத்தியான வேலை 12 மணி, மணல், காவேரி மணல், அப்ப எப்படி சுட்டிருக்கும். அப்ப அவர் எந்திரிச்சாரு அப்படின்னா எந்திரிக்கல. எந்திரிக்க கூடாத ஒரு சிஷ்யன். அவரே எந்திரின்னு சொல்லல, வேணும்னே சொல்லல. அப்பதான் கிடாம்பி ஆச்சான், இந்த மாதிரி உங்களுக்கு மனசு இருக்கா, இவ்வளவு சுகுமாரமான திருமேனி இப்படி இதுல மணல்ல போட்டு இப்படி பொசுக்கிற இல்லையா அப்படின்னு கேட்டதும், இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், உனக்கு ராமானுஜர் மேல இருக்க பிரீத்தி தெரியாது, இனிமேல் நீயே தலிகை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அப்புறம் ஏகமாதுகரமா உடையவர் கிடாம்பி ஆசான் கிட்ட மாத்திரமே தலிகை ஸ்வீகரிச்சார் அப்படின்னு தெரியுது. அதுக்கு பதிலாக இப்ப நீங்க எல்லாருமே உடையவருக்கு பிக்ஷை போடுறேன். அன்னைக்கு அது உடையவருக்கு நின்றுத்து, ஒரு எத்தியனுடைய ஒரு தர்மம் நின்றுத்து. அது ஏதோ நம்மளால முடிஞ்சது இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அதுல உங்களுடைய பங்கும் பெருசா இருக்கு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, ஒரு சிஷ்யன் கீழ் விழுந்தான் அப்படின்னா ஆச்சாரியன் சொல்ற பரியாலும் எந்திரிக்கூடாது. அது எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருப்பா இருந்தாலும் சரி, அப்படி இருக்கணும். அதுக்கு அடுத்தது, பெருமாளை சேவிக்க போக்கால் ஆச்சாரியன் அருகிருந்தால் அவரை முதலே சேவித்து பின்னர் பெருமாளை சேவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மானசீகமாக முதல் ஆச்சாரியன் தன்னிட்ட பின் பெருமாளை சேவிக்க வேண்டும். சன்னதிக்கு போறோம், ஆச்சாரியன் இருக்கிறார், பெருமாள் இருக்கிறார். பெருமாளை சேவிக்கலாமா ஆச்சாரியனை சேவிக்கலாமா அப்படின்னா, முதல்ல ஆச்சாரியனை சேவிக்கலாம். இதுல ஒரு நிர்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆச்சாரியன் அந்த சன்னதிக்கு வெளியில உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னா கீழே விழுந்து சேவிச்சுட்டா அப்புறம் உள்ள போய் பெருமாளை சேவிக்கலாம். அதுதான் நியமம். அப்ப வெளியில படியில உட்காந்துருக்கார். இப்ப ஸ்ரீரங்கம் வச்சுக்க, எனக்கு மத்த ஞாபகம் இல்லை. இப்ப தாயார் சன்னதிக்கு போலாம்னு போறோம். தாயார் சன்னதிக்கு முன்னாடி கொள் மண்டபத்துல அவங்க ஆச்சாரியன் உட்கார்ந்து இருக்கிறார், இல்ல அந்த படியில் உட்கார்ந்துருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா கீழே விழுந்து அவரை சேவிக்கலாம். சேவிச்சுன்னா அப்புறம் உள்ள போய் தாயாரை சேவிக்கலாம். அதான் கிரமம். முதல் ஆச்சாரியனை சேவிக்கணும், அப்புறம் போய் பெருமாளையோ தாயாரையோ சேவிக்கணும். இப்போ இன்னொரு நிர்பந்தம் என்னன்னா, உள்ள போயிட்டோம், தாயார் சன்னதிலேயே ஆச்சாரியன் நிக்கிறார், அவரும் சேவிக்கிறதுக்கு வந்திருக்கா. இப்ப என்ன பண்றது? எப்போதுமே பெருமாள் சன்னதியில கீழே விழுந்து சேவிக்கூடாது, மத்தவாள் பெருமாளை மாத்திரமே சேவிக்கணும். இப்ப ஆச்சாரியனும் அங்க நிக்கிற, பெருமாள் தாயார் சேவிக்கலாமா ஆச்சாரியனை சேவிக்கலாமா?
இடம் பார்க்காம ஆச்சாரியனுடைய திருவடியில வந்து சேவிச்சிடறாம அப்படி சேவிக்க கூடாது. அது ஒரு சன்னதி நிர்பந்தம் இருக்கிறது. கோவில்ல பெருமாளை தவிர வேற யாரையும் சேவிக்க கூடாது அப்படின்னு. அப்ப என்ன பண்ணும், மானசீகமா ஆச்சாரியனுடைய திருவடியில விழுந்துதான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தாயாரை சேவிக்கணும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல மானசீகமா அவருடைய திருவடியில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடும். இல்ல வெளியிலேயே இருந்தாருன்னா நேரடியாக விழுந்து சேவிச்சுக்கலாம். இது பார்த்து சேவிக்கணும். சன்னதி பெருமாள் பக்கத்திலேயே இருந்துட்டார் அப்படின்னா, பெருமாள் பக்கத்துல இருந்தாருன்னா எனக்கு ஆச்சாரியர் தான் முக்கியம்னு கால் காட்டிட்டு விழக்கூடாது. அந்த ஆச்சாரியனா அப்புறம் அவருக்கு அசக்கியமா போயிடும். முக்கியம்தான், பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியன் முக்கியம் தான். ஆனா பெருமாளுக்கு முன்னாடி நீங்க போய் ஆச்சாரியன் விழுந்து சேவிச்சோம்னா ஆச்சாரியனுக்கு அது கஷ்டமாயிடும். அப்ப ஆச்சாரியன் கஷ்டமான விஷயத்தையும் செய்யக்கூடாது. கண்ணினின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பண்ணியல் நன்னி தன்குருகோ நம்பி என்னக்கா. பாசர் நல்லதான் சொல்றோம். நம்ம மதுரை ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் தான் பிரீத்தி, கிருஷ்ணனையே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பாசனத்தை பாத்தீங்கன்னா 2.5 வரைக்கும் கிருஷ்ணனை பத்தி தான் இருக்கு. கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு கிருஷ்ணனுடைய பிரபாவம். மதுரை ஆழ்வாருக்கா அவர் கிருஷ்ணனையே பிடிக்காது, இவர் தானே பிடிக்கும் நம்மாழ்வார. அப்போ என்ன பண்ணிருக்கலாம், நம்மாழ்வாருடைய பாசுரத்தை பாடியிருக்கலாம், நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை பாடியிருக்கலாம். அப்படி பண்ணாம கிருஷ்ணன் ஏன் பாடினான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கிருஷ்ணன் தானே நம்மாழ்வாருக்கு பிடிக்கும், மதுரவியாளருக்கு பிடிக்காது. ஆனா ஆச்சாரியனுடைய நம்மாழ்வாருக்கு அந்த கிருஷ்ணனை தான் பிடிக்கும், அதனால பாடிடும். அதே மாதிரிதான் இப்போ போனோம்னா நமக்கு ஆச்சாரியன் தான் பிரதானம் பெருமாளை காட்டிலும். அவர் திருவடியில் தான் விழுகணும். ஆனா விழுந்தில் அப்படின்னா பெருமாளுக்கு முன்னாடி வந்து அவருக்கு அசக்கியமா என்ன, பெருமாளுக்கு முன்னாடி நம்ம கால் விழுந்து சேவிச்சுட்டா அப்படின்னு அவருக்கு மனசுணுக்கம் வரும். அதனால பெருமாள் பக்கத்திலேயே இருந்துட்டாரு அப்படின்னா மானசீகமா ஆச்சாரியனுடைய திருவடியில விழுந்து சேவிச்சதா நினைச்சிட்டு பெருமாளை விழுந்து சேவிக்கணும். ஆச்சாரியனை மானசீகமா வேண்டிட்டு பெருமாளை விழுந்து சேவிக்கணும். இதே வெளியிலேயே இருந்தாரு அப்படின்னா முதல்ல ஆச்சாரியனை சேவிச்சுட்டு பிரசன்னத்துக்குள்ள போகணும். அது பார்த்து அதை பிரயோகப்படுத்தணும். ஸ்ரீ வைஷ்ணவர் கண்டால் உடனே தாமதியாமல் தண்டனை வேண்டும். இவரை பார்த்துட்டோம், ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்துட்டோம் அப்படின்னா விழுந்து அப்படியே சேவிக்கணும். எதுவுமே பூர்வபாட்ச முன்னாடி எல்லாம் பேசிட்டு நல்லா இருக்கல எல்லாம் அப்படியே அப்புறம் பார்த்துட்டு காலம் பார்த்துட்டு விழலாங்க. முதல் விழுந்துட்டு அப்புறம் மத்ததெல்லாம் பேசணும். நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதே விழுந்து சேவிச்சுட்டு அப்புறம் தான் கேட்கணும், வேற எதுவுமே கேட்கணும். நம்ம ஒருவர் நம்மை சேவித்தது கண்டு பிரதிவந்தனம் பண்ணினால் முதல்வர் தண்டனை அங்கீகரித்து பிரதிவந்தனம் பண்ணியதாக ஆகும். இப்போ அவ நமக்கு வந்து நமஸ்காரம் பண்ணட்டும், கீழே வந்து சேவிதா, அப்புறம் அவ பண்ணா நம்ம பண்ணலாம் அப்படின்னம்னாவே நமக்கு பாபம் வந்துடும். அவ பண்ணட்டும், அவக்கு நம்ம வந்து பேசுறாள, ஏன்னா இது பொதுவாவே நம்மளுக்கு உண்டு. அவ வந்து பேசுறாளான்னு பாக்கலாம், பேசினா பேசலாம், இல்லாட்டினா பேச வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவ பேசுவாளோ பேச மாட்டல என்னமோ நம்ம போய் முதல் பேசிடணும். இல்ல அப்படின்னா அவ வந்து முதல் பேசினா நம்ம பார்த்துட்டு இருந்தோம், தெரியாம இருந்தோம்னா பரவாயில்ல. நம்ம எங்காவது அந்த பக்கம் பார்த்துருந்தோம், அவன் வந்ததே பார்க்கலன்னா பரவாயில்ல. பார்த்துட்டு அவன் வந்து பேசிட்டு இருந்தோம்னா தோஷம் நம்மளுக்கு ஆயிடும். அதனால அப்படி இருக்கக்கூடாது. பார்த்துட்டோம்னா பேசிடணும். அவ பேசுவாளா பேச மாட்டாளா, கீழே வந்து சேவிப்பாளா சேவிக்க மாட்டான், அதெல்லாம் அந்த ஆச்சாரியனுக்கு வெளிச்சம். நம்ம அதெல்லாம் பெருசா கண்டுக்க கூடாது, நம்ம அதுல மனசுல வச்சுக்கூடாது. பார்க்கலன்னா பரவாயில்ல. பார்த்துட்டோம்னா யாரா இருந்தாலுமே ஸ்ரீ வைஷ்ணவா இருந்தாலும் விழுந்து சேவிச்சிடணும். இது வந்தனம். அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் சொல்றார். பகதாராதன திருவாராதனத்தை பண்ணி கோயில் ஆழ்வாருக்கு திருக்காப்பு சாத்தமன் சாஷ்டாங்க பிரமாணம் பண்ணும். பகதாராதனம் பண்றோம் 11 மணிக்கு. பெரும்பாலும் அதோட அந்த கோயில் ஆழ்வார சாத்தி வச்சிருவார். ஏன் அப்படின்னா அது வீட்டுல இருக்கிறது அடிக்கடி தான் புழங்க வேண்டி வந்தோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த கோயில் ஆழ்வார சாத்தினா அப்ப சாயந்தரமா திருக்காப்பு சாத்திக்கலாம். இல்ல திறந்தே இருக்கிறது அப்படின்னா சாயந்தரம் வந்து சாத்துறோம். கோயில் ஆழ்வார் அப்படிங்கிறது நம்ம பூஜை அறை இருக்கிறது. பூஜை அறைய காலையில திருவாராதனம் முடிஞ்சிட்டு நான் சுத்தமாவே இருப்போம், வீடு சுத்தமாவே இருக்க போறது அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படியே திறந்தே இருக்கலாம். இல்ல சுத்தமா யாரோ வருவா, குழந்தைகளா இருக்கிறது அதெல்லாம் எச்சல் படுத்திடும் அப்படிங்கிறப்ப அது சாத்தி வச்சிருந்தா அப்புறம் சாயந்தரமா தரக்கிறது வந்து சரியான வழி. எப்போ நீங்க திருக்காப்பு சேர்த்துனாலும் சரி, திருக்காப்பு நீக்கினாலும் சரி, அந்த கோயிலால் வர திறந்தாலும் சரி, இல்ல மூடுனாலும் சரி, சாயந்தரமோ இல்ல மத்தியானமோ ஏதோ வழியில கீழே தண்டன் விட்டே பண்ணணும். அதை மூடிட்டு சாஷ்டாங்கமா பிரமாணம் பண்ணணும். கீழே விழுந்து பிரமாணம் பண்ணிட்டு தான் உள்ள போகணும் காலையில. அதே மாதிரி எல்லாம் சாத்துண்டு கீழே விழுந்து பிரமாணம் சேவிச்சுட்டு அப்புறம் தான் வெளியில வரணும். அதே மாதிரி இயல் சாட்டு திவ்ய பிரபந்த பாசனங்களை சேவித்து முடிச்சாலும் இயல் சாத்து சேவிக்கிறப்ப கீழே விழுந்து சேவிக்கணும். பிரபந்த சேவிக்கிறா இயல் சாத்து மாதிரி நடக்கிறது, அப்போ கீழே விழுந்து சேவிக்கிறது. அந்த கோஷ்டி விழுந்து சேவிக்கணும். பெருமாளோட அந்த கோஷ்டி விழுந்து கோஷ்டி மாத்திரம் இருந்தாலும் கோஷ்டி விழுந்து சேவிக்கிறோம். இப்போ
ஒரு கோஷ்டி இருக்கிறது, கோஷ்டி அப்பதான் பூர்த்தி ஆகுது, பிரபந்தம் செவிக்கிறா, ஏதோ ஒரு பாராயணம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப கோஷ்டி முடிஞ்சிருது அப்படின்னா விட்டா போதும் அப்படின்னு நினைச்சு சொல்றான். முதல்ல அவகிட்ட எல்லாம் கோஷ்டி இருந்தா, ஒரு 4 பேர் இருந்தா அப்படின்னா அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு நான் கிளம்புறேன். ஏதோ அவசரமா கூட இருக்கலாம் நம்மளுக்கு, அது சொல்லிட்டு போகணும், இந்த மாதிரி கொஞ்சம் அவசரம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சுன்னு போகணும்னா ஒட்டதும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிருக்கூடாது. அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு போகணும். கோஷ்டி கலையாது, கலையர் அந்த சந்தர்ப்பத்துல இருந்தது. கலைஞ்சிருச்சுன்னு எல்லாரும் போயிடலாம். கலையாதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போகணும்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு விண்ணப்பிச்சுட்டு அப்புறம் போகணும். நம்மளா உடனே போயிட்டு போகணும். ஆச்சாரியன் பக்கத்துல இருந்தார் அப்படின்னா நேர்லயே பார்த்து தண்டம் சமர்ப்பிச்சு அவருடைய பாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கணும். ஆச்சாரியன்னா எப்போ கிடைக்கிறாரோ அப்போ சேவிக்கணும். இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறோம், ஆச்சாரியன் எங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிறா, நான் எங்க ஆச்சாரத்தை சேவிக்கிறது அப்படின்னு இங்க இருந்து ஆச்சாரியனோட கிரகம் எந்த திசையில இருக்கிறதோ அவர் தினமும் விழுந்து சேவிக்கணும். காலையில பகவத் ஆராதனம் பண்றதுக்கு முன்னாடி ஆச்சாரியனுடைய திருமாளிகை எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் பார்த்து கீழே விழுந்து சேவிச்சு ஆச்சாரியனுடைய தண்ணியில சொல்லி அவருடைய அனுமதி வாங்கிக்கணும். அதுவும் ஆச்சாரியனுடைய திருவடியில விழுந்ததாவே. ஏதாச்சும் பகவானுடைய பிரசாதங்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னா கீழே விழுந்து சேவிச்சுண்டு அப்புறம் வாங்கிக்கணும். அதே மாதிரி சமாஷணம் ஆகாதவா பகவத் பிரசாதம்னு கொடுத்தாலும் அவளை தண்டனிட்டு வாங்கிக்கூட. அந்த மாதிரி பகவத் பிரசாதமே இருந்தாலும் அந்த ஸ்வீகரிக்கூட. சமாஷணம் ஆகல அவ கொண்டு வந்து பகவத் பிரசாதத்தையே கொடுக்குறா, இந்த ஸ்ரீரங்க மாலை அப்படின்னு சொல்லி ரங்கநாதனுடைய மாலையாச்சு அதை ஸ்வீகரிச்சுக்கலாமான்னா அப்படி ஸ்வீகரிக்கூட. அதுமே அவ ஸ்பர்ஷம் வந்துருச்சுன்னா அதையும் நிஷ்கரிக்கணும் அப்படிங்கிற வேண்டியது இல்லை அப்படிங்கிற குறைவர். ஒரு ஜாதிய பார்த்து உயர்குடி அப்படின்னு பார்த்தா அவ காலையில திருவடியில விழுந்து சேவிக்கிறது அப்படிங்கிற காரியம் தகாத காரியம். உயர்குடி குடிப்பிறப்பு, இவெல்லாம் உயர்ந்தவர்கள், வயசதில உயர்ந்தவா, அப்படி எம்எல்ஏவா இருப்பா, அப்படி இப்படி எல்லாம் அவ இருப்பா. ஜாதியில பெருசவா பெரிய அளவால இருப்பா, இந்த ஊர்ல இதான் பெரியவா அப்படின்னு எல்லாம் பார்த்து திருவடியில விழுந்து சேவிக்கூடாது. எவ்வளோ ஜாதின்னு கீழேன்னு சொன்னாவே நமக்கு பாவம் வந்துடும். ஜாதியவே பார்க்க கூடாது. வைஷ்ணவன் கீழில 4 இளங்கீழிருந்து நம்மள்வர் சொல்ற 4 ஜாதி, அதுல 5ஆவதுன்னு கூட வச்சுக்கோங்க, 5ஆவது கீழ் இன்னொன்னு 6ஆவது கீழ் வச்சுக்கோங்க. அவ மணிவண்ணர் காலின் உள்கலந்தார், அவ சமாஷ்ணம் ஆயிட்டு பகவான் அடியார்கள் ஆயிட்டுல அவர் தான் அடியார் 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 என் கோக்கள். அவளுடைய அடியாருக்கு நான் அடியார் அப்படிங்கிற. அதனால ஜாதி பார்க்க கூடாது. அதனால நம்ம விழுந்து சேவிக்கிறப்ப இவ நமக்கு இந்த நம்ம ஜாதி சேர்ந்தவளா இல்ல நம்மளுக்கு கூட கம்மியான ஜாதியா அப்படின்னு இல்ல. இது நான் சொல்ல வேண்டிய விருது பாருங்க, இது எனக்கே பாவம். நம்ம கூட கம்மியான ஜாதியான அப்படி ஒரு புத்தி வந்துச்சுன்னாவே நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். ஆக மொத்தம் அந்த ஜாதி பார்க்கக்கூடாது. வைஷ்ணவர்கள் யாரு பார்த்தோம், வைஷ்ணவர்கள் கட்சிதா சமாசனம் ஆயிட்டா அவ யாரா இருந்தாலும் சரி கீழ் வந்து சேவிச்சு. ஜாதி பார்க்கக்கூடாது. திருப்பெண்டி அமரும் ஆசனம், வந்தவரை தக்கப்படி உபசரித்து அமர செய்து தண்டம் சமர்ப்பித்து திருப்பெண்டி, பெண்டின்னு உட்கார ஆசனம். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தானா அவருக்கு ஆசனம் கொடுத்து அவர் திருவடியில விழுந்து சேவிக்கணும். பாஷாண்டிகள் குதிஷ்டிகளை எல்லாம் விழுந்து சேவிச்சிருக்காரு. பாஷாண்டி குதிஷ்டிகள் அப்படின்னா புத்த மதத்தை சேர்ந்தவா, சமண மதத்தை சேர்ந்தவா. இவாள்லாம் வேதத்தை ஒத்துக்காதவா. சில பேர் ஒத்துண்டு அபார்த்தம் சொல்றா, தப்பான அர்த்தம் சொல்றா. இவாளையெல்லாம் ஒருபோதும் நம்ம வீட்டு கூப்பிடுறதும் தப்பு, அவ கூட சவகாசம் வச்சுக்கிறது தப்பு, அவளுக்குள்ள வந்து சேவிச்சிட்டோம்னா பெரிய தப்பு. அப்படி எல்லாம் சேவிக்க கூட. எம்பெருமான் சர்வேசன் உகந்தளும் அந்த திவ்ய தேசங்கள் எங்கெல்லாம் எந்தெந்த ஊரு சன்னதிகள் எல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் தண்டனிட்டு சேவிக்கணும். அந்த ஊருக்கு போனோம்னா அந்த ஊருக்கே தண்டன் சமர்ப்பிக்கணும். தண்டன் இட்டதே அந்த ஊருக்குள்ள போகணும். இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த ஊருக்கு வழியிலேயே தண்டன் சமர்ப்பிச்சுட்டு ஊருக்கு போகணும். பெருமாள் வர்த்திக்கிற அந்த தேசமே அவ்வளவு தேசம். நீங்க எல்லாம் பஸ்ல போறோம், கார்ல போறோம், எல்லாம் டிராபிக் அடுத்தது கஷ்டம் தான். ஆனா வழியில வந்து சேர்க்கலாம். நான் எங்க நடக்கிறக்க ஆரம்பிக்கிறோமோ அங்க விழுந்து சேவிச்சுன்னு போகலாம். ரங்கரங்கா கோபுரம் அங்க அந்த போய் முன்னாடி சேவிச்சுட்டு அப்புறமா போகலாம். முதல்ல அம்மா மண்டபத்தில் நடந்துதான் போவா பெரும்பாலும். அங்கே தண்டனை வச்சிருப்பான். அந்த ஊருக்கே தண்டன் சமர்ப்பிச்சுதான் ஒரு ஊருக்குள்ள போனேன். ஏன்னா அது பெருமாளுக்கான ஊர். இப்ப திருவேங்கடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த ஊரே அந்த பெருமாள் தான். அப்ப அந்த ஊரு எல்லையிலேயே கீழே விழுந்து சேர்ச்சுண்டா அப்புறம் தான் அந்த ஊருக்கே நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போகணும். இன்னைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் கம்மி. அந்த மாதிரி ஆயிடுத்து. நம்ம எதை பஸ்ல போயிட்டு இருக்கோம், நம்ம எங்க கீழ் விழுந்து சேவிக்கிறது. அப்ப மானசீகமா வேண்டிக்கலாம். ஊருக்குள்ள போறப்போ எங்க நம்ம இறங்குறோமோ, எங்க சன்னதிக்குள்ள பிரவேசிக்கிறோமோ அங்க ஒரு எப்பவுமே நம்ம துவஜஸ்தம்பத்துக்கிட்ட போய் தான் சேவிப்போம். அப்படி பண்ணக்கூடாது. அந்த எங்க இறங்குறோமோ, எங்க இருந்து நடக்கிறக்க ஆரம்பிக்கிறோமோ பாதைகள்லாம் விட்டுண்டு அந்த ரங்கரங்கா கோபுரத்துல ஆரம்பிக்கிறோமோ அங்க இருந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறமா துவஜஸ்தம்பத்துக்கிட்ட போய் பெருமாளுக்கு பண்ணிக்கலாம். எப்போதுமே
பெருமாளையோ தாயாரோ சேவிக்கிறப்ப துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணி மாத்திரமே சேவிக்கணும் அப்படிங்கிற. பெருமாளை சேவிக்கிறப்ப ஆயாசம் கூடாது, இந்த சோம்பேறித்தனத்தோட கீழே விழுந்து சேவிக்கிறது அதெல்லாம் கூடாது. ரொம்ப திருப்தியோட சந்தோஷத்தோட கீழே விழுந்து சேவிக்கணும். பாகவதால சேவிக்கிறதுக்கும் இதே நியமனம் அப்படிங்கிற. ஒண்ணு மாத்திரம் பார்த்து போட்டு மணிக்கலாம். அஞ்சலி விரோதி. அஞ்சலி அப்படின்னா கைகளை கூப்பி நமஸ்காரம் பண்றது அஞ்சலி. இதுக்கு முன்னாடி பார்த்தது கீழே விழுந்து சேவிக்கிறது. அஞ்சலி விரோதி அப்படின்னா வங்கி பொறுத்து நம்பி சொல்ற. அஞ்சலி விரோதியாவது பகவத் கைங்கிற உத்தேசம் பண்ணாமையும் வெதிரிக்தரை விஷீகரித்து பண்ணுகையும் அஞ்சலித்து கால நீதி இல்லாமல் என்றிருக்கையும் காலம் பார்த்து பண்ணுகையும் சர்வாதிகாரம் என்று உணராமையும் அதிகிருதாதி என்றிருக்கையும் பிராகாராதி இல்லை என்றிருக்கையும் அது உண்டென்றும் சக்ருத்தம் என்றிருக்கும் அசுக்கிரவாதி பண்ணும் என்கையும். அஞ்சலி கைகுப்பு வணங்குவது. இது எப்படின்னா எம்பெருமான் திருவடி மனதில் உத்தேசத்தை அஞ்சலி பண்ணும். எப்ப கை கூப்பினாலும் பகவானோட திருவடியை நினைச்சிட்டே கை கூப்பிடும். தேவதாந்திரங்கள் பணம் முதலான பெருமைப்படுத்தவை இவர்கள் ஒருபோதும் அஞ்சலிக்க கூடாது. தேவதாந்திரங்களையோ இல்ல பணத்தை உத்தேசித்து ஒருத்தர் பண்ணா அப்படின்னா அவளையெல்லாம் அஞ்சலி அப்படிங்கிறது தேசிகர் சாதிக்கிற இதுதான் பரமாமுத்ரா. ஒருத்தன் கைய மாத்திரம் கூப்பிட்டேன் அப்படின்னா அந்த பகவானுக்கு அத்தனை பிரித்து அத்தனை அவங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் கொடுத்துருவானா. அப்போ நம்ம கையில இருக்கிற பெரிய ஆயுதமே அஞ்சலிங்கிற முத்திரை தான். அதை பண்ணிட்டோம்னா பகவான் பெருசு முகக்கிறான். இது தேசிகர் தான் அஞ்சலி பிரபாவம்னா ஒரு ரகசிய கிரந்தமே பண்ணிருக்கா. என்ன மாதிரி ரகசியம்? அஞ்சலி. தேசிகரோட ரகசியம் என்ன? அஞ்சலி பிரபாவமா? ஏதோ ஒரு பெரிய ரகசிய கிரந்தமே அஞ்சலி அப்படிங்கறக்கே பண்ணிருக்கிற. அப்போ அது அவ்வளவு முக்கியமானது. நம்ம குணோத்தர கோஷத்திலையும் பார்க்கிறோம். ஒருத்தன் அஞ்சலிச்சிட்டான் அப்படின்னு இந்த மகாலட்சுமி அத்தனை கூச்சப்படுவாள. ஐயோ இது 2 கையை கூப்பிட்டு இதுக்கு என்ன கொடுக்க முடியும்? வித்யாசம்பந்தத்தை கொடுத்துட்டோம், பரமபதத்தை கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் நம்ம விட்டு இருந்ததெல்லாம் கொடுத்துட்டோமே, இது கிட்ட நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு 3 பொருள் தவிர 4வது இல்லையேன்னு மகாலட்சுமி வருத்தப்படுவாள். அப்போ ஒரு அஞ்சலிக்கு அத்தனை பிரபாவம் இருக்கிறது. அதனால அதை பண்றப்போ தக்கவர்களை பார்த்து பண்ணணும். ஏதோ பணத்தை உத்தேசித்து அஞ்சலி பண்ணிடக்கூடாது. அஞ்சலிப்பதற்கு கால நியதி இல்லை. காலையில் தான் கும்பிடணும், மத்தியானம் தான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல. எப்ப பார்த்தாலும் பகவான அஞ்சலிக்கலாம். இதற்கு தகுதியும் இல்லை. இதெல்லாம் பண்ணாதான் அஞ்சலி பண்ணணும் அப்படிங்கறது இல்ல. யார் வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணும் பகவான அஞ்சலி பண்ணலாம். திரும்ப திரும்ப பண்ணும். சக்கரத்தோடு ஒரு அஞ்சலி பண்றதுக்கு ஒரு தடவை தான் பண்ணுங்கிறது இல்லை. எத்தனை தடவை வேணாலும் பண்ணாலும் பகவான் கிட்ட யாரு வேணாலும் பண்ணலாம். இந்த அஞ்சலியே பல சுப பலன்களை பட்டு தரக்கூடாது. நம்முடைய அசுபங்களை எல்லாம் நசிக்க செய்கிறது. நம்ம கையெழுத்து கூப்பிட்டோம்னா நமக்கு பல சுபங்கள்லாம் சேருமா. அசுபங்கள்லாம் நசிக்கிறது. சிப்ரம் தேவ பிரசாதினி என்று பகவான் தனக்கு கிருப்பைய அஞ்சலித்தவர்களுக்கு தன் கிருப்பையெல்லாம் பண்ணும்படி அவன் எல்லாத்தையும் பிரசாதம் பண்ணிடுவான். கையெழுத்து கும்பிட்டோம் அப்படின்னா அஞ்சலி பண்ணோம் அப்படின்னா பகவான் எல்லாத்தையும் கும்பிட்டுவான். அதே மாதிரி ஒரு அஞ்சலி சர்வ அபராதங்களுக்கும் ஒரே பிராயச்சித்தமாகும். மனசு வருத்தப்பட்டு கையெழுத்து கும்பிட்டாவே போதும், அது பல தப்புகளுக்கு அது பிராயச்சித்தமாகும். ஆனா மனசு நினைக்கிறோம் கையை மாத்திரம் கும்பிட்டு பிரயோஜனம் இல்ல. செய்க கையில் இருக்கணும், அந்த பாவனை மனசுல இருக்கணும். ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு கையை கூப்பிட்டா அது பல சர்வ அபராதங்களுக்கும் ஒரே பிராயசித்தம். எத்தனை அபராதம் பண்ணியிருந்தாலும் பகவான் அதை மன்னிக்கிறான் எப்போ கையெழுத்து கூப்பிட்டா. இது போலவே எம்பெருமானை குறித்து செய்யப்பட்ட அஞ்சலி எல்லா பாபங்களையும் வேறொருக்கு வல்லாதோடு சர்வ பாப வாரணியாகவும் இருக்கு. எல்லா பாபத்தையும் அது போக்குறது. ஒரு பலனை பெறுவளவு மட்டும் அஞ்சலித்து நிறுத்தி விடுவதில் ஒரு பலன உத்தேசத்தை அஞ்சலி பண்ணக்கூடாது. பகவானுக்கு நான் அடிமை அப்படிங்கிறதுக்கு மாத்திரமே அஞ்சலி பண்ணணும். இந்த கையில இந்த கருட முத்திரை எல்லாம் முத்திரைகள் எல்லாம் காட்டுவான். அப்போ விஷம் ஏறிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது பாம்பு கண்ணு கடிச்சிட்டு அப்படின்னா கையில கருட முத்திரை வச்சோம்னா அந்த விஷம் இறங்கிரும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த பெரிய விஷம் ஒரு கொடியமான விஷம், அதுல கையில கருட முத்திரையை சரியா காட்டினோம்னா அந்த விஷமானது இறங்கிடும். அதே மாதிரி நம்ம சரீரம் எல்லாம் ஒரு பெரிய விஷம் இருக்கிறது. என்ன அப்படின்னா அகங்காரம், நம்ம பண்ண பாபங்கள், அதெல்லாம் அது எப்ப அடங்கும், அது எப்ப போகும்னா ஈஸ்வரனை காத்து இந்த அஞ்சலி முத்ரா, அஞ்சலி பரமாமுத்ரா அப்படின்னு தாட்சியில சாதிச்சபடிக்கு இதுதான் பரமாமுத்ரா. இவர்களுக்குள்ள தான் பரமமான முத்ரா. சரியான படி மனசுல பகவான் கிட்ட சமாபனம் கேட்டுட்டு கையெழுத்து கும்பிட்டோம் அப்படின்னா எப்படி கருட முத்திரையை காட்டினா சரீரத்துல இருக்கிற விஷம் எல்லாம் போகிறதோ அது மாதிரி நம்ம வசப்பட்டு இருக்கிற பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றேன். அப்போ
அஞ்சலிக்கு அவ்வளவு இது இருக்கிறது. சேஷியான பகவானை குறித்து இந்த அஞ்சலி பண்ணும். சேஷி அப்படின்னா பரமசேஷி, அவன் தான் வகுத்த தலைவன், அவனு கொடுத்து இந்த அஞ்சலி பண்ணணும். அந்த பகவான் அபயகஸ்தம், வரதகஸ்தம், ஆஹ்வான கஸ்தம் என்று படுப்படையாக சொல்லி இருக்கும்படி அவனுக்கு அந்த பெருமை எப்படி இருக்கிறதோ அப்படி சேஷபூதனா நமக்கு அஞ்சலி ஸ்வரூபம் இருக்கு. பகவானுக்கு பாத்தீங்கன்னா பகவானுக்கு அபயகஸ்தம், வரத பெருமாள் நம்பெருமாளை பார்த்தீங்கன்னா அபயகஸ்தத்தோட இருப்பார். வலது கையை பார்த்தோம்னா அபதகஸ்தமா இருக்கிறது. திருவேங்கடமுடியானுடைய வலது கஸ்தத்தை பார்த்தீங்கன்னா வரத கஸ்தமா கீழு குமிஞ்சு இருக்கிறது. அதே மாதிரி தெய்ய சிங்கர் இல்ல அக்காரகணி பெருமாள், அந்த பெருமாள் பாத்தீங்கன்னா ஆக்வான கஸ்தத்தோடு இருப்பா. இப்படி கூப்பிட்டு அனுகிரகம் பண்ற மூர்த்தியாக இருப்பா. திருவள்ளிக்கணி கல்லிய சிங்கரை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆக்வான கஸ்தம். இப்படி பெருமாள் அப்படின்னா பெருமாளுக்கு இந்த சொரூபம் இருக்கு. பெருமாள்னா அப்படித்தானே இருக்கும். இப்ப நம்ம பெருமாள்னா இப்படி வரத கஸ்தத்தோடு இருப்பார், அதான் அவருடைய சொரூபம். கல்லிய சிங்கர் அப்படின்னா ஆக்வான கஸ்தத்தோடு இருப்பார், அதான் அவருடைய சொரூபம். இப்போ திருவேங்கடமுடியான் அப்படின்னா வலது கஸ்தம் வரத கஸ்தமா இருக்கும். இப்ப நீங்க பெருமாள் எல்லாம் திருமுக மண்டலத்துல மறைச்சிட்டு இந்த கையை மாத்திரம் காட்டினாவே நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், இது இந்த சன்னதியா தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அந்த கஸ்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது இந்த பெருமாளுக்கு. அப்ப அந்த பெருமாளுக்கு அந்த கஸ்தம் எப்படி ஒரு அடையாளமா இருக்கிறதோ அப்படி பாகவத நமக்கு எதுன்னா அஞ்சலி கஸ்தமே நமக்கு ரூபமாக இருக்கிறது. ஒவ்வொரு சேஷபூதனுக்கும் அஞ்சலி ஸ்வரூபத்துக்கு தக்கவாறாக அமைக்கிறது. நமக்கு அஞ்சலி அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஆழ்வார்கள் எல்லாருமே கை கூச்சுட்டு இருப்பா, பெரும்பாலும் அப்படித்தான் இருப்பா. நம்மாழ்வார் யாரோ ஒருத்தர் 2 பேர் மாத்திரம் உபதேச முத்திரோடு இருப்பா. நீங்க மத்தவங்க எல்லாம் பாருங்க, எல்லா ஆழ்வார்களும் அஞ்சலி கஸ்தத்தோடு தான் இருப்பா. ஆச்சாரர்களுமே அப்படித்தான் இருப்பா. நம்ம ஆழ்வார் பல இடங்கள்ல திருவாய்மொழியை அனுகிரகம் பண்ற அந்த நமக்கு அனுகிரகம் பண்ற கஷ்டத்தோட இருப்பார். அதே மாதிரி உடையவர் சில இடங்கள்ல அப்படி இருப்பார். திருவேங்கடத்துக்கு போனீங்கன்னா பாஷ்யக்காரர்னு சொன்னது, அதுல அப்படி சின்முத்திரையோடு இருப்பார். மாமணிகள் சில இடங்கள்ல இருப்பார், தேசிகர் சில இடங்கள் இருப்பார். மற்ற எல்லா இடத்துலயுமே அஞ்சலி கஸ்தமா தான் பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு சொரூபம். அஞ்சலி கஸ்தராகவே இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கணும். அது நமக்கு சொரூபம். அஞ்சலி வைபவம், அஞ்சலி வைப்பவங்க தேசிகரோட ஒரு ரகசிய கிராமம். அதே மாதிரி அஞ்சலிக்கிறது, அந்த அஞ்சலி சொல்ற எம்பெருமானுக்கு பஞ்சம் அஞ்சலி அனன்ய பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதற்கு மேல் விளக்கம். நம்ம கையெழுத்து கும்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு பலன் உத்தேசித்து ஒவ்வொருத்தரும் பெருமாள் கும்பிடக்கூடாது. அது அனன்ய பிரயோஜனம். பெருமாளுக்கு நான் அடிமை அப்படிங்கிறதுக்காக கையெழுத்து கும்பிடும்போது ஒவ்வொரு தடவை நான் கையெழுத்து கும்பிடுறப்ப அது பலன் உத்தேசித்து பண்ணக்கூடாது. 15வது திருவாய்மொழி சேவிக்கும் போது ஒவ்வொரு கடைசி பாசுரத்திலயும் அதுல குருகூர் சடகோபன்கிற முத்திரை வருது. இந்த 10 பாசங்களை பாடின குருகூர் சடகோபன் அப்படின்னு வர்றப்ப, குருகூர் சடகோபன் வர்றப்ப எல்லாரும் கை அஞ்சலி ஹஸ்தமா வச்சிருக்கணும், எல்லாரும் கும்பிடணும் அப்படின்னு இருக்குது. இது பெரிய ஒரு அனுஷ்டானம். இது திருவாய்மொழி சேவிக்கும் போது ஒவ்வொரு திருப்பதிக முடிவிலும் குருகூர் சடகோபன் திருநாமம் சொல்லும் போது பாசரத்தை கேட்கும் நேரு சொல்றப்ப மாத்திரம் இல்ல, யாராவது கேட்டு இருந்தாலும் கை கூப்பிடுமா, நேர்படும் போது கைகூப்பி வணங்க வேண்டும். இது பெரிய ஒரு அனுஷ்டானம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் இல்லாத ஆலயங்கள் தண்டனை செய்வதோ கூப்புவதோ மறந்தும் புறந்தலாமா அதற்கு சேர்த்தார். இது வைஷ்ணவர்களுக்கு. வைஷ்ணவர்கள் அல்லாத சன்னதிகளோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்க போறப்போ அங்க கை கூப்ப கூடாது. அங்க பெருமாளே இருந்தாலும் சரி, தேவதாந்திர சன்னதியில பெருமாளே இருந்தாலும் சரி கை கூப்பு வைப்போம் அப்படின்னு கூப்பிடக்கூடாது. அது வைஷ்ணவ சன்னதியா இருக்கணும். அதுல ஷடகோபன் இருக்கணும். பாருங்க, ஷடகோபன் பெயர் நேரிட்டாலும் அந்நிய அலங்கங்களில் கை கூப்புதல் கூடாது. ஷடகோபன் தியாகம் என்பார். ஷடகோனோட உடையவரோட இந்த நம்மாழ்வாருடைய சம்பந்தம் இருக்கிற இடத்துல மாத்திரமே கை கூப்ப முடியும் அப்படிங்கிறார். எம்பெருமான் அடியார் அல்லாதார் அஞ்சலி பண்ணாலும் பிரத்யஞ்சலி பண்ணலாகாது. சரி, சமாஷனம் ஆகாதவன் நம்மளை கும்பிட்டுட்டா அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா, சம்பிரதாயத்துல சன்னதிகளும் போனோம்னா கும்பிட வேண்டியது இல்ல, பேசாமையே இருந்துக்கலாம். அப்புறம் மரியாதைக்காக முன்னாடி ஏதாவது கும்பிட்டா அப்படின்னா சும்மா மரியாதைக்காக கும்பிடலாம், பெரிய அஞ்சலியாக அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சாரியன் சன்னதியில கேவல அஞ்சலி மட்டும் போதாது, தண்டம் சமர்ப்பித்து அஞ்சலி பண்ண வேண்டும். இப்ப ஆச்சாரியன் சேவை பெருமாள் சன்னதி போனோம்னா அஞ்சலி கூட போதும். ஆச்சாரியனோட கிரகத்துக்கு போனோம்னா வெறும் கையெழுத்து மாத்திரம் கும்பிட்டு நிக்க கூடாது, கீழே விழுந்து சேவிக்கணும். அஞ்சலி மாத்திரம், கேவலம் அஞ்சலி மாத்திரம் போதாது, தண்டனிட்டு சமர்ப்பிக்க கையெழுத்து கும்பிட்டு கீழே விழுந்து சேவிக்கணும். அப்புறம் கையெழுத்து சேவிக்கிறப்போ மனசுலயோ கையிலயோ இடுக்கிட கூடாது. நல்லா கைய அப்படி திடமா வச்சு சேவிக்கணும். இடுக்கு இருக்கிறதுனா அப்படி கையை அப்படி குவிச்சு தாமரையாட்டு வச்சு சேவிப்பா. எங்கேயோ ஞாபகம் வச்சுட்டு கையெல்லாம் கோர்த்து வச்சுட்டு அஞ்சலின்னு கும்பிட்டுட்டு இருப்பா. அப்படி எல்லாம் இல்ல. அஞ்சலிங்கிறது பரமாமுத்திரவா சரியா இருக்கணும். மனசுலயும் கோணல் இருக்கக்கூடாது, அந்த கைகள்லயும் கோணல் இருக்கக்கூடாது, நேரா வச்சு கும்பிடணும். இது
அஞ்சலிக்கிறதுல என்னென்ன விரோதம் அப்படின்னு. அப்படி பகவானுக்கும் பகவானுடைய அடியார்களுக்கு மாத்திரமே இந்த அஞ்சலி பண்ணும், மற்றவங்க கிட்ட பண்ணக்கூடாது. இது தவிர வேற எது பண்ணாலும் அது அஞ்சலித்துல விரோதம். கையை சரியா வைக்கல, கோணலோட வச்சிருக்கோம், ஆச்சாரியன் கிரகத்துல போய் கீழ் விழுந்து சேவிக்காம சும்மா அப்படி கையை கூப்பிட்டு இருந்தோம், இல்ல பெருமாள் அப்படி கூப்பிட்டு இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் விரோதிச்சிடும். அப்போ இதை பார்த்துண்டு வைஷ்ணவர்கள் அதை பிரயோகிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது அஞ்சலி விரோதி, அஞ்சலியும் அதிபத்தன விரோதி. அடுத்தது காலக்ஷேப விரோதி. காலக்ஷேப விரோதி அப்படிங்கிறது, காலக்ஷேபம் அப்படின்னா நம்ம சமாஷனம் பண்ணிட்டோம், வைகுண்டத்துக்கு போவோம். எப்ப போவோம்? வரதராஜ பெருமாள் சொல்லியிருக்கா, தேகாவசானே முக்தி. தேகாவசானம்ங்கிறது நமக்கு பிரம்மா தலையில எழுதி அனுப்பியிருக்கா. ஏதோ ஒரு வயசு, அந்த வயசுக்கு தான் நம்ம நினைச்சப்பெல்லாம் முக்தி வராது. அது ஏற்கனவே முடிவு பண்ணதுனால பயப்பட வேண்டியதில்லை. சமாஷனம் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் கிளம்பிடுவோம் அப்படின்னு எல்லாம் பயம் இல்லை. என்னைக்கு கிளம்புறோமோ அன்னைக்கு தான் கிளம்புவோம். அது கிளம்புற பரியந்தம் நமக்கு ஒரு காலம் இருக்கிறது. இன்னைக்கு பண்ணிட்டோம், 80 வயசுலதான் உயிர் போக போறது அப்படின்னா அன்னைக்குதான் மோட்சம். அப்ப மித்த இந்த காலங்கள் இருக்கிறது. இந்த காலத்தை எப்படி கழிக்கிறது? அதுதான் காலக்ஷேபம் அப்படின்னா கழிக்கிறது. காலம்னா காலம், டைம். டைம் எப்படி கழிக்கிறது? அதுதான் அடுத்த விரோதிய சொன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால 9 மணிக்கு அனுபவிச்சுக்கலாம். இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம். 9 மணிக்கெல்லாம் சேர்ந்துருக்கணும். பாருங்க, எப்படியாவது 50 பூர்த்தி பண்ணிட்டோம்னா அது 49 நிக்கும். சரி பாருங்க, இன்னைக்கு அது காலக்ஷேப விரோதி அப்படிங்கிறத 9 மணிக்கு பார்க்கலாம்.